ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் திருவடியிலே சரணம். மெய்யன்பர்களே, கடந்த சில வாரங்களாக 63 நாயன்மார்களுடைய திவ்யமான சரிதங்களை நாம் இங்கு பார்த்து கொண்டு வருகிறோம். நல்ல ஒரு வெயில் காலம், சூரியன் அடங்கி தென்றல் வீசுகின்ற நேரம். நகரங்களில் இருந்தால் இயற்கையாக நாம் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இசைகளை எல்லாம் கருவிகளிலே வாசித்து ஒரு பின்புல இசையை சேர்த்து சொற்பொழிவுகள் செய்கிறார்கள். பின்னால் வருகின்ற ஞானியர்கள் இதைவிட இன்னும் தனிமையான இடங்களுக்கு இறைவன் தான் அமைத்து கொடுக்கிறான். இந்த நான் எங்கு நினைத்த நீ மாதிரியெல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து இப்படி ஒரு ஆசிரமம் அமைத்து உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ரம்யமான சூழ்நிலையிலே ஆன்மீக விஷயங்களை எடுத்து சொல்லுவேன். நான் இதெல்லாம் நினைத்தே பார்த்ததில்லை. இறைவன் தான் அமைக்கிறான், இறைவி தான் அமைக்கிறான். நான் இங்கே வந்த புதிதிலே சொன்னேன், அந்த எப்படி அந்த மேலுலகத்திலே அசுரனோடு எனக்காக யுத்தம் செய்தால் அம்பாள். முதல்ல எனக்கு அப்படி ஒரு புதிய அனுபவம். அதுக்கு முன்னாலாம் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. எனக்கு இங்கே தான் முதலில் அந்த அனுபவம் இருந்தது. அப்படி என்னால் இவைகளெல்லாம் உண்மைகள் தான் என்று அப்பொழுது தோணியது. அதுக்கேற்றற்போல் இங்கே ஆசிரமம் அமைந்து இந்த கிட்டத்தட்ட 20 வருடங்களாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக. அளவான எண்ணிக்கையிலும் நீங்கள் இருக்கிறீர்களே, அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இறைச்சல் அதிகமாக இருக்கும். இதே ஒரு 1000 பேர் இருந்து விட்டாலே போதும் இந்த இடத்துல. அந்த 1000 பேரை எப்படி கட்டுப்படுத்துவது, அவர்களை அமைதியாக இருக்க சொல்வது எப்படி, இந்த சமாச்சாரங்கள் தான் பெரிதாக இருக்கும். வருகின்ற அன்பர்களும் அளவாக இருக்கும் பொழுது அந்த இறைச்சல்களும் அளவாக இருக்கிறது. உங்களுக்கும் அது ஒரு நல்ல
கடவுள் பற்றிய சமாச்சாரத்தை காதிலே போடுவதற்கும் மனதிலே போட்டுக்கொள்வதற்கும் உங்களுக்கும் ஒரு விருப்பம் என்பதிலே ஏற்படுகிறது. இன்றைய தினம் குலச்சிறை நாயனார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே. மணமேற்குடி என்னும் ஊரிலே அவதரிக்கிறார் குலச்சிறையார். அவரும் பிராமணர் அல்லாதவர், திராவிடர். அது நான் சொன்னது தான் உங்களுக்கு. இமயம் முதல் குமரி வரை உள்ள அனைத்து பிராமணர்களும் ஆரிய பிராமணர்கள், ஆரியர்கள். இவர்கள் இப்பொழுது எண்ணுவதை போல வடக்கிலே இருப்பவர்கள் ஆரியர்கள், தெற்கிலே இருப்பவர்கள் திராவிடர்கள் என்பது எல்லாம் இல்லை. வடக்கிலே இருந்து இமயம் முதல் குமரி வரை இருக்கின்ற பிராமணர் அல்லாதவர்கள், நான் பிராமின் அனைவருமே திராவிடர்கள் தான். காந்தியடிகள் முதல் கொண்டு விவேகானந்தர் முதல் கொண்டு ராமபிரான் கிருஷ்ணர் எல்லாம் திராவிடர்கள் தான் உண்மையில். அதனால் இது காலப்போக்கிலே அவைகள் மாறுகின்றன. அது அதனுடைய பொருள். அதுவும் காலப்போக்கிலே நமக்கு இம்மாதிரியான உண்மைகளும் இறைவன் கையில் கிடைக்க வைக்கிறேன். எனக்கு சமீபத்தில் தான் இதெல்லாம் தெரியும். குருநாதர் எழுதிய புத்தகத்தை படித்த பிறகு தான் அது தெரியும். அவர் எழுதியிருக்கிற புத்தகம் அவர் சொல்லி சில சமயம் அதை அவர் ஆரிய பிராமணர் தான் இருந்தாலும் அதை சொல்லுகிறார். உண்மையின் அடிமை நான், சாதியின் அடிமை இல்லை. சாதிக்கு ஒரு பெருமை வருகிறது என்பதனாலேயே அது சாமர்த்தியமாக திசை திருப்பி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை சுவாமிகளுக்கு உண்டு. அதனால் அதை சொல்லுகிறார். அதனால் நாமும் அதை சொல்லி இப்படி தவறாக இருக்கிறது என்பதனால்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதனால் அந்த திராவிடர்களுடைய பெருமையை ஆரியர்களுடைய பெருமையிலே சேர்ப்பது போன்ற குழப்படிகள் எல்லாம் இருக்கின்றன. அது தனியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோருமே பிரம்மஞானி அளவிற்கெல்லாம் பக்குவமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் இதில் விருப்பு வெறுப்பின்றி அந்த ஏமாற்றப்படும் மக்களுக்கு அதை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏமாறாதீர்கள் என்று சொல்வது கடமையாக இருக்கிறது. அவ்வளவுதான். மற்றபடி வெறுப்புக்கு எங்கு சமாச்சாரம். குருநாதரே ஆரிய பிராமணராக இருக்கிறார் அல்லவா? அதனால் ஒரு சிறிது தவறாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவரையும் சேர்த்து குறிப்பிடுவது போல் அது ஆகிவிடும். இல்லை, அது மாதிரி இல்லை. இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள், இவர்களிடம் ஏமாறாதீர்கள். அது சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அவ்வளவுதான். அப்படி ஒரு குலச்சிறை என்கின்றவர் பிராமணர் அல்லாதவர், திராவிடர். அவர் சமந்தருடைய காலத்திலே வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு இறுதி 7ஆம் நூற்றாண்டு துவக்கம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சம்பந்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார் என்று கூட சொல்லுகிறார்கள். அது சரியான தகவலாக இருக்காது என்பது என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம். ஏனென்றால் சென்ட் பீட்டராக இருந்த அடியேனைத்தான் இயேசுபிரான் சம்பந்தராக இங்கு பிறப்பிக்க வைக்கிறார். சிவபெருமான் பார்வதி தேவியார் ஞானப்பால் கொடுக்கிறார்கள். சமயமே இங்கே கலக்கிறது ஒன்றாக. இவர்கள் தனியாக இந்துக்கள் என்று தனியாகவும் கிறிஸ்தவர் என்று தனியாகவும் அடித்து கொள்கிறார்கள். உண்மையிலே இந்து மதம் அழிந்த விட்ட காலம். எல்லா கோயில்களிலும் விளக்கேற்ற முடியாமல் அரசர்களே சமண மதத்தை தழுவி அவர்களை தடை செய்து கொண்டிருந்த காலம். மூர்த்தி நாயனாருக்கு சந்தனக்கட்டை கிடைக்காமல் செய்கிறான் சமண மன்னன். அவர் கையை அரைத்து சந்தனம் இழைக்கிறார் இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு கடுமையான காலம் இந்து மத காலம். அந்த நேரத்தில் இயேசுபிரானுடைய சென்ட் பீட்டர் தான் அங்கே சம்பந்தராக. இது இறைவன் எனக்கு காட்டியது நேரடியாக. இதில் எந்த ஒரு புத்தகத்திலே ஆராய்ச்சியிலே அவைகளை நிரூபிப்பதற்கு என்பதெல்லாம் என்னிடம் எந்த சமாச்சாரம் இல்லை. புத்திபூர்வமாக நிரூபிக்க சொல்வார் இவர்கள். அது புத்திபூர்வமாக நிரூபிக்க முடியாது. பிரம்மஞானி சதாசிவமேந்திரை போன்ற ஒரு முக்காலம் உணர்ந்த ஞானி இருந்தால் அவரிடம்தான் அதை பற்றி தெளிவு பெறலாம். அவர்கள் விருப்பம் இருந்தால் அதையும் சொல்வார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு அதில் தெளிவு இருக்கிறது. இயேசுபிரான் காட்டினார். அதுக்கு முன்பு வரையே எனக்கு தெரியாது. எப்படி பீட்டராக இருந்தவர் தான் சமந்தராக நீ தான் பிறந்தான் என்று காட்டி அருளினார்கள். அதனால் அதை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இதில் ஒரு பெரிய நன்மையும் இயற்கையாகவே இருக்கிறது. இப்போ என்னிடம் பாடம் படிக்கிற இந்துக்களாகிய உங்களுக்கு கிறிஸ்துவ மதத்தின் மீது துவேஷத்தை இந்து மதவாதிகள் பரப்பினால் உங்களுக்கு அவர்கள் மேல் வெறுப்பு வராது. ஏனென்றால் நம் சாமிகளே சென்ட் பீட்டராக இருந்து பிறந்தவர் தான் என்று இருக்கும். இதே கிறிஸ்தவர்கள் இங்கு நிறைய பேர் இருந்து என்னிடம் அன்பு கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் கூட இங்கே ஏதாவது ஒருவர் எப்பொழுதோ வருவார்கள்.
அவர்கள் இந்துவாக இருந்து கிறிஸ்தவர்களாக இருந்தது மாறியதனால் அவர்களுக்கு அது பெரிய வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது யாராவது சொன்னால் இந்து மதத்தின் மீது வெறுப்பை சொன்னால் அவர்கள் இப்பொழுது ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இது ஆர்பிசி மதத்திலிருந்து வராங்க இல்லையா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருவார்கள். அவங்க ரொம்ப அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்து மத துவேஷத்தை பரப்ப முடியாது. அவங்க சொல்லுவாங்க எங்கள் சாமிகளை தான் சென்ட் பீட்டராக இருந்தார்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ கூட பாண்டியிலேருந்து வருகிறார்கள் அந்த புவனா இவங்கெல்லாம் கிறிஸ்துவ மதம் மாறினவங்க தான் அவங்களாம். அவங்ககிட்ட போயிட்டு இந்து மதத்தை நீங்கள் துவேஷம் பரப்பவே முடியாது. அவங்களாம் ரொம்ப தெளிவாக எங்கள் சாமிகளை தான் இருந்தார், அதனால் அப்படி இல்லைன்றுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய நன்மை. பூர்வ ஜென்மம் தெரிவதனால் என்ன நன்மை என்றால், தனிப்பட்ட முறையிலே நமக்கும் இந்த பேத புத்திகள் என்று சொல்லுவார்கள், வித்தியாசங்கள், இந்த பேத புத்தியால் தான் எல்லா துன்பமும் சொல்கிறாங்க. அதனால் இது பொதுவாக இந்த வித்தியாசம் பாராட்டுகின்ற விஷயம் பாரு. நாமே ஒரு அரிஜன காளிதாசன்னு சொல்கிற ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான். அதனால் எனக்கு இப்படி அரிஜனங்கள் மேலே எனக்கு வராது. அதே போல் சமஸ்கிருதத்தான் பெரிய புகழ் ஈட்டியிருக்கேன். அதனால் சமஸ்கிருத துவேஷமும் வராது. இயற்கை எப்படி வரும் அதெல்லாம், காளியே இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போல் கிறிஸ்தவ மதம் மேலே எனக்கு எப்படி வரும், இயேசு பிரானே வந்து இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால் அதெல்லாம் இல்லை. இது ஒரு பெரிய லாபம். தனிப்பட்ட முறையிலும் அதை தெரிந்து கொள்கின்ற மனிதனுக்கும் இந்த விருப்பு வெறுப்பு இவைகள் வராது. அப்படி அவனிடம் பாடம் படிக்கிறவர்களுக்கும் இயற்கையாக வராது. ஏனென்றால் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான் இல்லையா, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பூர்வ ஜென்மங்களை சொல்லுவது என்பது, இப்படியெல்லாம் நான் பூர்வ ஜென்மத்தில் இப்படிலாம் பெரிய ஆளாக்கும், அதனால் அடுத்த வாட்டி வரும்போது ஆளுக்கு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் அங்கே பிரச்சனை இல்லையா. இதுவரை 20 வருடங்களாக மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் அது எதற்காக சொல்கிறோம் என்றால், உங்களிடம் பரவினால் பிறகு நீங்கள் அதை மற்றவர்களிடம் சொன்னால் 2 மதத்திலும் இருக்கின்ற மதவாதிகள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களும் திட்டுகிறார்கள் அல்லவா, பேயை கும்பிடுகிறீர்கள், பிசாசை கும்பிடுகிறீர்களா, தவறான ஒரு செய்தி. சென்ட் பீட்டர் நானே சம்பந்தராக பிறந்து சைவம் தாண்டின்னு அதை திட்டு போகிறதுக்கு இயேசு பிரான் அருள் இல்லாமல் அதை செய்ய முடியாது. தன் சீடனை அவர் அனுப்புகிறார் என்றால் அது இல்லாமலாம் முடியாது இல்லையா. அதனால் இது ஒரு பெரிய ஒரு லாபம். யாராவது அந்த கிறிஸ்தவ மதத்திலே அவர்கள் மதவாதிகள் தவறு செய்தாலும் அப்பொழுது உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும், இது தவறு, இப்படி அல்ல. அதே போல் இந்து மதவாதிகள் கிறிஸ்தவ மத துவேஷத்தை பரப்பி அவர்கள் அரசியலுக்காக ஏதோ செய்கிறார்கள், ஏதோ பண்ணுகிறார்கள், அவ்வளோதான். கடவுளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம், சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான். சாமியாருங்களெல்லாம் போய் ஒரு சல்யூட் அடிப்பாங்க, அது மாதிரி அவங்க ஏதோ போயின்னு இருக்கோம். மதத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க. அது கூட மதத்தை எல்லாம் காப்பாற்றலாம் முடியாது, பொய்மையை காப்பாற்றலாம் முடியாது. உண்மை கடவுள் உண்மை என்பதனால் அந்த உண்மையின் மூலமாக தான் காப்பாற்ற முடியும். உண்மையை பொய்யின் மூலமாக காப்பாற்றுவது என்பது அது ஒரு தவறான செய்தி, அது தவறான முயற்சி. அதனால தான் அதை பழிப்பது இல்லை. எல்லா இடத்துலையும் மதங்கள் ஏன் அடிபடுகின்றன என்றால், மதவாதிகள் உடனே ஒரு மதம் பரவுறதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டு பரவிட்ட உடனே அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஆள் தோல் காசு பணம் எல்லாம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வர கும்பல் வந்து அதை வச்சு முக்கியத்துவம் இது பண்ணி நீ ஆய் வச்சா நான் ஆய் வச்சா அப்புறம் நாங்கள் தான் பாரு ஆய்வுன்னு அது காப்பாற்று ஒரு கும்பல் திரும்ப சேரும். இப்போ புதிய உண்மைகள் வரும்போது இவங்களால் இது பண்ண முடியாமல் அதை அடிச்சு உடச்சி இல்லையா, சிலுவையிலே அரைஞ்சி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அது கிளம்பி அதுக்கு வரும். அப்புறம் அது தொல்லை, அது ஏதோ ஒரு இது தொல்லை பண்ண போய் அதுக்கப்புறம் வேறு முஸ்லீம் மதம்னு ஒன்று வருது இல்லையா, அது போட்டு இப்படியே தான் போயின்னு இருக்கும். இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்னிடம் எதிர்க்க அமர்ந்திருக்கிற நீங்கள் இதை விட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். எப்படி நான் போய் நீங்கள்லாம் இந்துக்கள் இயேசு பிரானை திட்டுங்க, கிறிஸ்தவ மதத்தை தாக்குங்கள்லாம் என்னால் எப்படி அது சொல்ல முடியாது, நீங்களே செய்யவும் முடியாது. இவைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குலச்சிறை நாயனார் காலத்திலே இந்த 6ஆம் நூற்றாண்டு இறுதியிலே கிட்டத்தட்ட சைவம் என்கின்ற இந்து மதம் கிட்டத்தட்ட அழிந்தே போய்விட்டது. அது இந்து மதத்திற்கு இந்த மாதிரி அரசர்களே சமண மதத்தை தழுவி பௌத்தமும் சமணமும் தான் பரவி இருந்தது. வடநாட்டிலே பௌத்தம் நிறைய பரவி இருந்தது, இங்கே தென்னாட்டிலே சமண மதம் என்கின்ற ஜெயின மதம் பரவி இருந்தது. அவர் பரவின நல்ல மதம் தான், அதுவும் ஜெயின மதமும் ரொம்ப நல்ல மதம்தான்.
அதுவும் அதே போல் தான். நாளடைவில் அதை பரவி பெருசான உடனே அதுக்கு ஒரு குருமார்கள் ஆளு தோளு தொப்பட்டான்னு வந்த உடனே அவங்களுக்கு மடங்கள், மடாதிபதிகள், சொத்து பத்து சுகம், அவங்களுக்கு கொடி தூக்குறவங்க, அது பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, அது ஒரு பெரிய கும்பலே இருக்கும். மதங்களை நாமெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பவும் அது போல ஆகிப்போச்சு. ஆகிட்டோடனே இது இந்துக்களை தாக்கு, இந்து மத அடியார்களை தொல்லக்கூடு, அதே போல் அதே தான். இப்போ எப்படி இந்து மதவாதிகள் பிற மதத்துக்கு இன்னும் முத்தலை, ஆனால் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகிற வேகத்தை பார்க்கும்போது அங்கே போய் முடியும். இது இன்னும் ரொம்ப முத்தி போல் இது. அதனால் இது இப்போவே இதை திருத்தலைன்னா இது கண்டிப்பாக அங்கே தான் போய் முடியும். அப்போ அந்த கடவுள்கள் என்ன செய்வாங்க? அவங்க அது ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போது அது போல் 6ஆம் நூற்றாண்டில் இதுதான் நிலைமையில் சமந்தர் பிறக்கின்ற காலத்தில் மதுரையை கூன்பாண்டியன் என்கின்ற ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவிட்டான். அவனும் சமண மதத்தை தழுவி அந்த சமண சாமியார்களும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு, விளக்கங்களை எல்லாம் கேட்டு அதுதான் உண்மை என்று அவன் சமண மதத்தை, அவனுடைய ஒரு புண்ணியம், அவனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசியார் அரசி அந்தம்மா சைவ மதத்தில் தான் இருந்தாங்க. அவன் நாகரிகம் கருதி அவங்கள கட்டாயப்படுத்தலை. அவங்க விபூதி அணிவார்கள், அவங்க கோயிலுக்கு போவாங்க. அது அவன் சில பேர் இப்போ கூட பார்க்கலாம், நாத்திகம் பேசுவாங்க வீட்டில். ஆனால் வீட்டில் இருக்க பொம்பளைங்க சாமி கும்பிட்றத ரொம்ப தொல்லை பண்ண மாட்டாங்க. அது எதோ பொம்பளைங்க சமாச்சாரம் விட்ருவாங்க. அதே போல் அவன் அது அவங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. அவர்களுடைய அரசவையிலே அமைச்சராக இருந்தவர் தான் குலச்சிறை என்கின்றவர். இந்த குலச்சிறையும் சைவ மதத்தை சார்ந்து சிவபெருமானை வணங்குகிறவர். அதனால் மன்னன் அவரையும் தொல்லை பண்ணவில்லை. இந்த அரசியாருக்கு தேவையான இந்த சைவ சமயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குலச்சிறையார் மூலமாகத்தான் ரகசியமாக அவர்கள் செய்வார்கள். ஏதாவது ஒரு நல்ல செய்யணும், நல்லது பண்ணணும், அவர் மூலமாக ரகசியமாக தான் எல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். அவ்வளோ ஒரு நம்பிக்கையான, மன்னனுக்கும் நம்பிக்கையானவனோடு தான் அமைச்சனாக இருக்க முடியும். மங்கையர்க்கரசியாருக்கும் நம்பிக்கையாக இருந்தவர். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சிவ பக்தர். அவர் ஒரு கொள்கை வைத்திருந்தால், அடியார் என்று வந்தால் அது நல்ல அடியாரா கெட்ட அடியாரான்னு நம்ம வித்தியாசம் பார்க்கக்கூடாது. சிவனடியார் அவ்வளவுதான், நல்லவர் கெட்டவன்லாம் நாம் வித்தியாசம் பார்க்காம, ஜாதி பேதம்லாம் பார்க்காம. அவர் குலச்சிறை அமைச்சுன்னு இல்லையா, அப்போது அடியாரை பார்த்து நீங்கள் என்ன 4 வர்ணத்தில் நீங்கள் என்ன வரணும் அது மாதிரிலாம் கேட்குறது கிடையாது. அடியார்னு வந்தால் அவங்க ஜாதி குலம் பார்க்கக்கூடாது, அவர்கள் நல்லவங்களை கெட்டவங்களை கூட பார்க்கக்கூடாது, அப்படி போகிறார். அப்போ அவர் ஒரு முறை அவர் அடியார்களுக்கு அவர் சேவை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு அடியார் வருகிறார். அவரை எல்லோரும் கட்டவர்னு சொல்கிறாங்க. காவியை கட்டிடுது, சும்மா ஊரை மாற்றிக்கின்னு அவர் எல்லார்கிட்டையும் வாங்கி தின்னு இருக்கிறாரு, அது மாதிரியான சாமியார் அப்படின்லாம் கெட்டவர்னே சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரை போய் எதிர்கொண்டு அழைத்து அவர் நல்ல உபசரணம் பண்ணுறார். சொல்கிறார், அடியார்னு வந்துட்டால் எனக்கு அந்த வேலை கிடையாது, அது ஒரு நல்ல பக்குவம், எனக்கு அந்த டியூட்டின்றாங்க இல்லையா, கடமை. ஒரு அடியாரை, நல்ல அடியாரை கட்ட அடியாரன்னு தீர்மானிக்கிற கடமை எளிதல்ல, அது கடவுளுடையது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கொள்கையை அவர் வைத்திருந்தார். அப்படி தான் இருக்க வேண்டும். சாதகம் செய்கிறவர்கள், நான் கூட சொல்கிறேன், இப்போது யாராவது எதிர்காலத்தில் ஒரு தீவிரமாக இறை உணர்வு பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும், அல்லது ஒரு பெரிய ஆன்மீக நிலையினை எட்டி பிடிக்க வேண்டும் அப்படின்னு யாருக்காவது தோணும், அவர்களுக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன், பிராமணர்கள் செய்கிற அட்டுழியெல்லாம் சொல்கிறேன்னே தவிர, நானே அவர்களுக்கு நான் தீவிரமாக நீ ஆன்மீகத்தில் முன்னேறன்னு நினச்சின்னா இதுக்கிட்ட போவாதன்ற நானே. ஏன்னா குருநாதரே என்னை இதுக்கிட்ட போகாமல் தான் ஆரம்பத்தில் பார்த்துக்கினார். இதுக்கிட்ட போவாது, அப்புறம் சொல்கிறேன்னு தான் சொன்னார். அப்போ தான் முடியும். இந்த சண்டை உள்ள நுழையவே கூடாது. பிராமணனா நான் பிராமணனா, பிராமண ஆரியனா திராவிடனா, தமிழா சமஸ்கிருதமா, இதுகிட்டே போகக்கூடாதுன்ற நான் ஆன்மீகத்தில் உயரணும்னு நினைக்கிறவங்க இதுகிட்ட போவே கிடையாது. ஏன்னா இது மண்டையில் உட்காந்துச்சுன்னா அங்கே சிவன் மண்டையில் உட்காரத்துக்கு கேப் இருக்காது. அதனால் சமாச்சாரத்துலேருந்து ஒதுங்க கற்றுக்கணும். சாதகர்கள் சொல்கிறேன், நீங்கள் உங்களை நான் சொல்ல, ஏன்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தீங்கன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் சடங்குகள் முக்கியம்,
ஒரு கல்யாண காட்சி பண்ணணுன்னா அதுக்கு தான் இந்த நான் சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். இப்படி தவறான முறைகளில் போய் மாட்டிக்க போகிறீங்கன்றதுக்காக அது மனம்தான் முக்கியம் அந்த இடத்துல. அதில் சமஸ்கிருத பாஷையோ இல்லை ஐயருன்ற ஜாதியோ முக்கியம் கிடையாது. அதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன். அவங்க சுவாகா போட்ட அரசர்கள் குடும்பம்லாம் காலியாகி போச்சு, எப்படி அது ஒன்றுமே இல்லையா? அப்போது அதுக்காக அதை உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன். நீங்கள் எதை செய்தாலும் ஒழுக்கமுள்ள நல்ல அடியாராக பாருங்கள், நல்ல மனிதனாக பார்த்து அவங்க மூலமாக அதை செய்கள். இவ்வளோ தான் சொல்கிறேன் நான். மற்றபடி அது சமாச்சாரம் வேறு. கோயிலில் எல்லா சாதியும் அரிசிக்கிறவை அது அரசியல் சமாச்சாரமாக போயினே இருக்கும். அது சட்டம் இயற்றணும், அதுக்கிட்டலான்னா கூட நான் உங்களை போக சொல்ல. அதில் இருக்கிற உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள், ஆதரவு கொடுங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் சாதகன் என்று சில பேர் இருப்பார்கள் இல்லையா? தீவிரமாக சாதகம் செய்கிறவர்கள், தவம் செய்து இறைவனை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னு சொன்னால், அவங்க இது உள்ள நுழையவே கூடாது. இது பிராமணா, நான் பிராமணா, இது சாமஸ்கிருதமாக, தமிழா, அவங்களா இவங்களா கிட்ட போகவே கூடாது. ஏன்னா அது மண்டையில் உட்காந்துக்கிச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அதை தூக்கி தூரமாக வச்சுட்டு நிம்மதியாக ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அவ்வளோதான். அளவாக சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து சிவசிவான்னு ஜபம் பண்ணு. அவ்வளோதான். தியானம் பண்ணு. இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் செய். நாடி சுத்தி செய். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ராமநாம பஜன் செய், பக்தி செய். இவ்வளோ தான் என்னுடைய இது. மீதி அவங்க கொள்கை சமாச்சாரத்துக்குள்ளே நுழையவே கூடாது. துவைதமா, விசிஷ்டாத்மா, அத்வைதமான்னு கூட நுழையிறாங்க இல்லையா? போகவே கூடாது. சைவமா, வைணவமா கிட்ட போகவே கூடாது. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடணும். அவங்க மனசுலேருந்து தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம உண்டு, நம்ம கடவுள் உண்டு, அவ்வளோதான். நாயிற் கடையேன். நாம்ளே நாயை விட கடையமானவான்னு நினைக்கிறோம். அப்புறம் ஏன் அவன் வசதியாக மாட்டோமா நம்மளே அங்கே தீர்மானிக்கிறோம். அந்த நிலையில் சாதகர்கள் இருக்கணும். நீங்கள் இப்போ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. எதிர்காலத்தில் சாதகர்கள் யாராவது வந்தால் அவர்கள் இந்த நிலைமையில தான் இருக்கணும். இருந்து அவங்க சரியாக முன்னேறி ஒரு வேளை குரு கிடைத்தோ கிடைக்காமலோ அவர்கள் ஞான அனுபூத்திலாம் வந்தால், ஒருவேளை அவர்கள் மூலமாக சமுதாயத்துக்கு இந்த ஜாதி அட்டூழியங்களை தெரியப்படுத்தணும்னு இறைவன் நினைத்தால், அப்போ அவன் தான் அவங்களுக்கு தெரியப்படுத்துவான். இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறாங்க, இதை சொல்லுன்னு சொல்லும்போது தான் அப்போ தான் அவங்க செய்யணும். அது அதனால் பல நிலைகள் இருக்குது. சாதக நிலை என்பது பயிற்சி நிலை. அந்த பயிற்சி நிலையில் இது உள்ளே போய் மாட்டிக்கூடாது. குருநாதர் என்ன அதில் காப்பாற்றினா, எனக்கும் அது ரொம்ப இருந்தது கிடையாது. அப்போ இருந்தாலும் அதை பற்றின சமாச்சாரம் தொடும்போதே இந்த வர்ணாசனம் படிச்சுட்டு உண்மை நம்ப தொட்டு அது சொன்னால் தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ அது உள்ள நுழையாது, பின்னால் உனக்கு புரியணும். இப்போ புரியுது எனக்கு வர்ணாசிரமம் தப்பு போய் சொல்லிட்டு. இவ்வளோ தான். இப்போ இறைவன் காட்டுறான் வேறு விதமான அட்டூழியங்களை என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அதை காமிச்சின்னே இருக்கிறான். அதனால் அதை ஒரு அளவாக சொல்கிறான், அவ்வளோதான். இல்லைனா அதை என்னென்னமோ பண்ணி அங்கேயே எடுத்து போடுவான் நம்மளை. அதனால் அது அளவாக சொல்லுவோம், அவ்வளோதான். இறைவன் அதுதான் சரியான நிலை. சாதக நிலை, பயிற்சி நிலையில் இதில் மண்டையில் நுழையக்கூடாது. பயிற்சியில் ஞானம் வர வேண்டும். அது ரொம்ப கம்மியாக தான் வரும். யாரோ ஒருத்தரால் தான் ஜெயிக்க முடியும். அது 2 பிறவியாவது வேணும்னு சொல்கிறாங்க. குறைந்தது 2 பிறவிக்கு பொறுமையாக இருக்கணும் குறைந்தபட்சம். ராமருடைய குரு வசிஷ்டர் என்ன சொல்கிறார்? 60 பிறவின்றார். 60 பிறவிக்காவது பொறுமை இருக்கணுன்ற பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளோ பெரிய பொறுமையாக இருந்து செய்யணும். அவர்களுக்கு அந்த வெற்றி பெற்றாலாம் யார் கண்டது? இது 59வது பிறவியாக கூட இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறதுக்காக நான் சொல்கிறேன். யார் கண்டது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சமாச்சாரத்தில் ஜெயிக்கணும். ஜெயித்தா ஞான அனுபூதி வரும். ஞான அனுபூதி வந்த பிறகும் குருநாதர் என்ன சொன்னார்? இதுக்குள்ளே நீ பிரச்சாரத்தில் நுழைஞ்சிடாத, போய் ஊரை சுவை அதிகம், அனுபவத்தில் ஊறிக்கிடன்னு தெரித்தி விட்டா. அப்படி தான் இங்கே வந்தேன். தனிமையை தேடி தான் இங்கே வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ணி பெருசாக பிரபலமாகணுன்னா நான் ஏன் சிட்டியை விட்டு ஏன் கிராமத்துக்கு வரேன்? கிராமத்துக்கு சிட்டிக்குள்ளே போகணும். ஏன்னா பிரச்சாரம் ஏன்னா குருநாதர் இங்கே வரும்போது கூட அதானே சொன்னார், கிராமத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணி செய்ய முடியும், அங்கே வந்துடுங்கன்னு சொன்னார். ஏன்னா சிட்டியில் எல்லா வாய்ப்புகள் நிறையா இல்லையா? இங்கே ஒரு இன்டர்நெட்டுனால அது மெதுவாக தான் வரும். அது என்ன ஒரு ரிப்பேர் சமாச்சாரனால கிட்டத்தட்ட நானே கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எல்லாத்தையும் நானே ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இருக்குது கம்ப்யூட்டர் சமாச்சாரம் எல்லாமே. இப்போ எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு இந்த ஏரியாவில். தெரியுதா? ஒரு விண்டோ இன்ஸ்டலேஷன்லேருந்து ஆரம்பித்து லினக்ஸ் வரைக்கும் போய் அதில் வர ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா அதில் தமிழ் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் லினக்ஸில். அதெல்லாம் பூச்சி போட்டுக்கிட்டு எடுத்து அதில் தமிழில் டைப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன். சிரமம் இது. கிராமத்தில் இருக்கும்போது நம்மளே எல்லாத்தையும் செய்யணும். அது சிட்டியில் போனோம்னா
இது நிறைய இந்த மாதிரியான அறிவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தன்லாம் ஒருத்தவங்களுக்கு இந்த நாலேஜெல்லாம் இருக்கும். அவங்க டக்கு டக்குன்னு அவங்க எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான். இப்படின்னோடனே அவங்க பான்னு செஞ்சிடும். அதனால் நான் பிரச்சாரத்துக்கு நகரம் தான் வசதியானது. அதுமாதிரி நன்கொடை கொடுக்குறவங்களும் இல்லை. இப்போ இந்த மண்டபம் கட்ட முடியாமல் மாதிரி 5 வருஷம் கடைக்காலிலே நிற்கிது இல்லையா? இதே நகரமாக இருந்தால் ஒருத்தவங்க இந்நேரம் கட்டி போய்டும். 5 லட்சம்லாம் அங்கே ரொம்ப சாதாரண விஷயம். இங்கே 5000ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நான் தேடி வந்தது இந்த குருநாதர் சொன்ன இந்த ஊரிக்கடை அனுபவத்தில் நம்ம தனிமையில் தான் நம்ம அதில் இருக்க முடியும். அதுக்கெல்லாம் தனிமையை தேடி தான் வந்தேன். திரும்ப அங்கே தனிமையை தேடி இங்கே வந்தேன். இங்கே பிரச்சனை ஆனவன் திரும்ப அங்கே போயிட்டேன். திரும்ப ஆஞ்சநேயர் தான் திரும்ப இங்கே வாங்கிட்டார். திரும்ப இங்கே வந்துட்டேன். அதனால் பிரச்சாரத்துக்காகன்னே நான் வரவே இல்லை. ஆனால் அதனால் அப்போவும் எனக்கு அது தேவைப்படவில்லை. ஆனால் பிரச்சாரம்னு வரும்போது சுத்தமாக ரொம்ப முழு முட்டாளாகவே இருந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறேன். அதனால் உலகத்தை பாருன்னு சொல்லிட்டு இறைவன் கொஞ்சம் இதெல்லாம் காட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த நெட்டில் போன உள்ள அப்போ தான் அதிர்ச்சி வைத்தியெல்லாம் கொடுத்தாங்க பிராமணர்கள்லாம். என்னடா இதை போலெல்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ தான் எல்லாம் சரியாக முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பிராமணனை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. பிராமண நண்பர்கள் எனக்கு இருக்குது. அப்புறம் பிராமண் குருநாதர் இருக்கவே எனக்கு ரொம்ப பெருசாக நானே அவசரப்பட்டு கூட அந்த விஷயம் வரைக்கும் சின்னதாக்கி இது வரைக்கும் தான் இப்படி இவங்க மட்டும்தான் இப்படின்னே போயிட்டேன். அவர் பார்த்தா இன்றைக்கி இந்த ஆன்மீகத்துறையில் அவங்க பண்ணுற கலாட்டா பார்க்கும்போது ஆஹா இது பெரிய சிக்கல் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதில் மீண்டு வர்றதுன்றது இது மக்களுக்கு உணர்த்தி கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு கடினமான சமாச்சாரம். அதில் குரு பிராமின் ஆகிறார். அதனால் கடுமையாக எதுவும் சொல்லிட முடியாது. கடுமையாக சொன்னாலும் டகால்னு அப்படி போயிடும். இயற்கையாகவே எனக்கு அந்த கடுமையான இதுவும் இல்லைன்னா என்னை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இயற்கையாகவும் அது மாதிரியே எண்ணங்கள்லாம் இல்லை. ஒரு அளவாக இப்படி போய் அப்புறம் குலச்சிறை நாயனாருடைய கதைக்கு வந்துடும். குலச்சிறை அந்த இடத்துல இப்படி இளைஞர்கள் நிறைய இருந்து அந்த இளைஞர்களுக்கு நடுவிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது தான் சம்பந்தர் பிறந்து அந்த 3 வயதிலேயே சீர்காழிலேயே அம்பிகை நீராக ஞானப்பாலை தருகிறாள். ஞானப்பாலை குடித்து விட்டு அவருடைய புகழ் பரவுகிறது, சம்பந்தருடைய புகழ். அவர் எல்லா இடத்திலும் மீண்டும் இறைவனுடைய புகழை நிலைநிறுத்தி பெரிய கூட்டம் சேர்கிறது. இன்னொரு பக்கம் அப்பர் சுவாமிகள் ஒரு பக்கம், அவருடைய சமணர்கள் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போகிறாங்க. இந்த இடம் சமயம் தோற்கிறது பாரு. சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான சமயம், ஜீவகாருண்யம் இல்லையா? உயிர்களை அவங்க சாமியார்கள் நடந்து போனால் கூட தொடப்பத்தில் முன்னால் பெருக்கினே போவாங்க. ஏன்னா அந்த ஏதாவது பூச்சி போட்டுலாம் காலில் மெரிச்சிடக்கூடாதுல்ல, லேசாக பெருக்கினே தான் போவாங்க ஒரு தொடப்பத்தை வச்சுக்கின்னு. அந்தளவுக்கு ஒரு பேனை எடுத்தால் கூட அதை நசுக்க மாட்டாங்க, அதை எடுத்து வெளியில் தான் போடுவாங்க நசுக்காமல். அந்தளவுக்கு உயிர்கள் இடத்துல அன்பாக இருக்கணுன்ற ஒரு மதம். ஆனால் அது பாரு, அது பெருசாக பரவி அந்த மடாதிபதின்னு சாமியார்னு அவருக்கு சிஷ்ய கொடிகள் அது ராஜாங்கள்லாம் வந்தவுடனே அது எவ்வளோ தூரம் கெட்டு போகுது பார். அப்பர் சாமிகளை கல்லில் கட்டி தூக்கி கடலில் போட்டு சாவு அடின்றான் இல்லையா? அதுக்கு முன்னால் அதாவது பரவாயில்ல, சுண்ணாம்பு காலால் வச்சு சூடு 7 நாளுன்றா, யானையை விட்டு மெரின்றா. இது எவ்வளோ பெரிய பற்றியா எங்கள் சமணம் பற்றியா மதம் பாரு. மதம் கொள்கை எங்கேயோ இருக்குது, அந்த மதம் பரவி அது வேரூன்றி வளர்ந்த பொழுது அதில் இது இவங்க தான் இப்போ பார்க்குறல மதவாதிகள். அந்த மதத்தை காப்பாற்றுற சூழ்ந்துக்கிறான்ல, அவன் சுத்தமாக கெட்டு வீணாகிடுவான். அந்த கொள்கைகளை பற்றி கவலையே பட மாட்டான். அவனுக்கு அந்த ஒரு மடம், அந்த கட்டடம், அது உள்ள ஒரு குருன்னு உட்காந்துக்கிறவர், அவருக்கு சம்பிரதாயம். அவரை போய் நேராக நான் இன்றைக்கி நினச்சாலும் நேராக போய் குருக்கிட்ட ஆசீர்வாதம், அந்தளவுக்கு செல்வாக்கு. அப்புறம் அவங்க மயிலிறகளை ஏதோ பண்ணுவாங்களா, என்னால் எதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அப்படியே போயிடும். கடை இதுதான் இங்கே தான் இல்லை, அங்கே அதை போல் ஆகிப்போச்சு. யூதர் மதமும் அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. அங்கே யூதர்கள் அதே போல் மடாதிபதிகள் சாமியார் அவங்களுக்கு இது, அப்புறம் சொத்து பற்றி பெரிய அளவில் கோடிக்கணக்கில் அது நிர்வாகம் பண்ணணுன்னொடனே அந்த அடுத்த சீடெல்லாம் யார் வருதுன்றது அவங்களுக்கு சண்டை சச்சரவு, கொலையை பண்ணிப்பான் ஒருத்தன் ஆள் சீக்கிரட்டாக வச்சு கொலையே பண்ணிவிட்டு அவன் ஆசீர்வாதமாக வர பண்ணி ஆகணும். ஜனம் கவலையப்படாது. ஒரு சாமியார் கொலை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கீரல் கூட கவலையப்படாது. நேராக போய் சுவாமி அப்படின்ட்டு கையால் எனக்கு பூதி கொடுத்தார், போடா நல்லாருன்ட்டார். இதுதான் ஜனங்களுடைய அறியாமல். நம்ம இந்து மதத்தில் தான் இல்லை, அங்கேயும் யூதர்கள் இடத்துலையும் அதை போல் இருந்தது.
இந்து மதம் அழிஞ்சு சமண மதம் ஓங்கி இருந்த போதும் அந்த சமணர்களாக இருந்த மக்கள்கிட்டையும் இது தான் இருந்தது. என்னடா அப்பர் சுவாமியில் போய்ட்டு சுண்ணாம்புகளை சுடுறாங்களா, இவன் என்னடா ஜீவனை பேச யாருமே பேசவே மாட்டான். அதுவான ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீ அதை கூட எனக்கு ஆசீர்வாதம் கூட, அதை கூட இதை கூட ஒரு கையால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பெரிய மகான் இப்படியே சும்மா இது எல்லா ஜனங்க கூட்டம் இதே போல் தான் இருக்கும்போது அந்த மதம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கெட்டு போய் அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்படியே இருந்தது சமண மதம் அதை போல் கெட்டு போய் கிடந்தது. அந்த மதத்தை எதிர்க்கிறவங்கள ரகசியமாக தீர்த்து கட்டிடுறது, அவங்கள தூக்கி கடலில் போட்டுறது, எதோ பண்ணுவான். அதுக்கு அதுக்கு சாந்தி பரிகாரம் வச்சுருப்பான் அவன். நம்ம நினைக்கிறோம் பிராமினுக்கு மட்டும்தான் பிராமின் குரு ஏன்னா கொலைகளை பண்ணிட்டு அவருக்கு சாந்தி பரிகாரம் வச்சு அவரை காப்பாற்றிடுவாங்க நம்ம நினைக்கிறோம். எல்லா மதத்துலையும் அதை வச்சுக்கிறான். அவன் யூத மதத்தில் ரஃபின்னு இப்போ இயேசு சிலுவையில் அரைச்சிட்டோன்னா அவனை இன்னும் சிலுவையில் அரைஞ்சி சாவிச்சிட்டான்டான்ட்டு அவன் அதுக்குரிய பரிகாரம் வச்சுருப்பான் இல்லையா. அவனுடைய அந்த அராபிய மதத்தில் எதனா ஒன்றத்தை போட்டு என்ன பண்ணி அது சரி பண்ணிப்பான். அதே போல் தான் இந்த சமணர்களை இப்போ அப்பர் சாமியில் சுண்ணாம்புகளை சுட்டான். என்ன இருந்தாலும் உயிர் நம்ம போக்கிட்டோம். இருந்தாலும் அதுக்கு அவன் வச்சுருப்பான். சமண மதத்தில் அதுக்கு ஒரு பரிகாரம் வச்சுருப்பான். எல்லா மதத்துலையும் இதை வச்சு தான் வச்சு அது எப்படி டெக்னிக்காக எடுத்துன்னு வரானுங்க எல்லாமே. அது ஒன்றும் புரிய மாட்டேன். அது கூட கடவுள் மட்டும் இல்லை, அதில் இறைவன் மாத்திரம் கிடையாது, மீதி எல்லாம் இருக்கும். அப்படி தான் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தது. சமண மதம் அது போல் கெட்டு போய் இப்படி இந்து மதத்தை அழிக்கிறதா இன்னொன்றத்தை அழிப்பதில் தான் தன்னுடைய வாழ்வுன்னும் போதே அது அழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. சமஸ்கிருதம் என்ன நினச்சிது, காளிதாசன் இருந்தப்போ எனக்கு பெரிய புகழ் கொடுத்தது சமஸ்கிருதம் தான். இருந்தாலும் ஏன் இன்னைக்கு அழிந்து போய்விட்டது இல்லையா. வழக்கில் இல்லாத பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் இறந்த மொழிகள்னு பேர். ஏன் அழிந்து போய்விட்டது? இதுதான் எல்லா இடத்துலையும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சமஸ்கிருதம் தான்ட்டு அந்த தமிழினுடைய சிறப்புகளெல்லாம் அமுக்கிறது. அந்த அரசியல் செல்வாக்கை வச்சு, மடாதிபதி செல்வாக்கை வச்சு அது வெளில வராதால இந்த ஓலைச்சுவடிலாம் அழிச்சு சமந்தரம் அந்த நான் பாடின 50,000 ஓலைச்சுவடிலாம் அழிச்சிட்டாங்க இல்லையா. போட்டு செல்லு அறிக்கை விட்டு அதை வீணாக்கி அதை இன்னொன்று தமிழ் அழிச்சா தான் சமஸ்கிருதம் வரும்ன்ற மாதிரி கொள்கை. அவ்வளோதான், அது தானாக அழிஞ்சு போச்சு சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில். இதே போல் தான் தெலுங்கில் பண்ணியிருப்பான், இதே போல் தான் கர்நாடகத்தில் பண்ணியிருப்போம், இதே போல் தான் குஜராத்தில் ஹிந்தியில் குஜராத்தி மொழி இந்தி மொழி அதனுடைய செல்வங்களை எல்லாம் அங்கங்கே இருக்கிற பிராமணன் அழிச்சு தான் இருப்பான். அது வந்துட்டால் சமஸ்கிருதம் நம்மளுக்கு இல்லாத போய் ஏன்னா சமஸ்கிருதம் தனக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கினா மீதி பேர் சொல்லிக் கொடுக்காதவர் ஆகிட்டான் வச்சு அப்படி ஆகிட்டான். நல்ல வேளை வெளிநாட்டிலேருந்து விஞ்ஞான கல்விகள் எல்லாம் உள்ள நுழைவை தப்பிச்சுது. அவங்க நுழைஞ்சி எல்லாத்தையும் போட்டு வச்சு காலி பண்ணவே தப்பிச்சுது. சமஸ்கிருதம் அறிவு மட்டும்தான் அறிவுன்னு நினச்சிருந்தான் இவன். சமஸ்கிருதம் சொல்லுகின்ற விஷயம் மட்டும்தான் விஷயம் நினச்சின்னு தான். அப்போ இது தெரியாது இவன் வெளியிலேருந்து. இறைவன் மிகப்பெரிய திறமைசாலி இல்லையா. அது ஒரே இறைவன் தானே. அந்த ஒரே இறைவன் பாரு, இங்கே இந்த சமணம் அழியும் பொழுது அந்த ஒரே இறைவன் தானே கிறிஸ்துவ மதத்துலேருந்து என்ன சென்ட் பீட்டர் அந்த என்ன சமுதிர பிறகு வச்சு ஒரு ஆட்டம் காட்டி சமணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தான் இல்லையா. இறைவன் மிகப்பெரிய திறமைசாலி. அதெல்லாம் கொஞ்ச நாள் கம்முனுக்கிறான், அவ்வளோதான். கொஞ்ச நாள் இந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்து கம்முனுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்தோன்னு தூக்கி அப்படி சம்பந்தம் அனுப்பி அப்பர் சுவாமி எல்லாம் அனுப்பி அதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். அவங்க என்ன சுண்ணாம்புகளை போய் சுட்டாலும் சரி. இப்போ அவங்களோட இவர் தானே ஜீவகாரன். இப்போ அவன் வந்து அழிக்கிறான் அப்பர் பதிலுக்கு யாரையும் அழிக்கவே இல்லை இல்லையா. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த நினையடி நிலைன்னார். சுண்ணாம்புகளை வச்சா சுட்டா அந்த சதை எலும்பு கூட இருக்காது, எல்லாம் அந்த சுண்ணாம்பில் உருவி போய் நீர்த்து போயிடும். அது அப்படிப்பட்ட சுண்ணாம்பு கவலை 7 நாள் வச்சு சுடுறான். அது ஒரு நாள் இல்லை, 7 நாள் வச்சு சொல்கிறான். அவர் என்ன சொன்னார், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதுன்னார். இப்போ ஏசி இல்லை, அந்த காலத்துலலாம் ஏர் கண்டிஷன் சொன்னால் நல்ல பொய்கை, அந்த இடத்துல வண்டுகள் ரீங்காரம் பாரு குழுன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி பொய்கை போல் குழுன்னு இருந்துடான்னார். இதுதானே உண்மையான ஜீவகாருண்யமான சாத்வீக வெற்றி. அவங்களையும் தொல்லவில்லை, தன்னை காப்பாற்றிக்கினார். தன்னை காப்பாற்றிக்கிறது மூலமாகவே அவங்களுடைய எண்ணத்தை தோல்வி அடைய வச்சார். அவர் தான் அப்பர் சுவாமி. கடலில் தூக்கி போட்டாங்க, பதிலுக்கு நீங்களாம் செத்து போங்கடான்னு சொல்லலாம். அவர் வரைக்கும் அந்த கப்பலை அந்த கல்லை மதக்க வச்சு அது மேலே ஏறி உட்காந்துனே கற்றுணை பூட்டியோர் கடலணியில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சுவேன் அவரே வந்து காரை ஏறிட்டு வந்துக்கிட்டே வந்துட்டார். அப்படி தான் தோக்கடிச்சார் அவர் இல்லையா. சாத்திக முறையில் அவனுடைய தீய எண்ணம் வெற்றி பெற்று அதுலேருந்து ஜெயித்து வந்து காட்டி அப்படி தோல்வியை கொடுத்தார் அவர். இது மிகப்பெரிய ஒரு சாத்வீக வெற்றி அப்பர் சுவாமிகள் செய்தது. அதனால் அந்த மக்கள் அதை நேரடியாக பார்க்க அப்போ தான் ஜனங்களுக்கு அதெல்லாம்
தப்பு இவங்கக்கிட்ட இருந்தால் அப்புறம் இப்போ இன்றைக்கி அழிஞ்சே போச்சு அந்த சமணம். அப்போ வந்து ஆனால் அப்போ மதுரையில் அந்த கூன் பாண்டியன் என்கின்ற மன்னன் சமணர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இப்படி கோயில் விஷயங்களெல்லாம் அதெல்லாம் செய்யாமல் அப்படியே இருக்கிறான். அப்போ சமந்தருடைய புகழ் பரவும் அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சேர்ந்து அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி சமந்தர் வந்திருப்பது நமது பெரிய பாக்கியம். அவர்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொள்கிறார் சம்பந்தரை. சம்பந்தர் வந்தால்தான் நம்முடைய மன்னன் திருந்துவான், சம்பந்தரை வரவழைத்து நாம் நிரூபிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு ரகசியமாக ஒரு தூது அனுப்புகிறார்கள் சம்பந்தர்கிட்ட. வந்து இது போல் அதுக்கு நம்பிக்கையானவனா அனுப்பணும் இல்லையா? அவன் இங்கேயும் சொல்லிட்டான் அங்கேயும் சொல்லிட்டான், போட்டு வச்சுட்டு ஆள்லாம் இருப்பான் நிறைய. நம்மக்கிட்ட நிறைய ஆளுங்க அதை போலலாம் உண்டு. அங்கேயும் போய் சொல்லிவிட்டு அங்கே போய் ராஜா இன்னத்துக்கு வம்புன்னு ராஜாக்கிட்டையும் போய் என்ன தான் தூது அமிச்சாங்க, இருந்தாலும் உன் கால் ஒரு போட்டு வைக்கிறேன்றோம். ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கையான தேர்ந்தெடுக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க டபால்னு ஒரு பயம் வந்துடும், நம்ம எதனா வம்பளை மாட்டிக்கு போகிறோமோன்னு சொல்லிட்டு கப்புன்னு போட்டு கவுத்து இதையும் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயும் போய் சொல்லிட்டு 2 பக்கமும் நல்ல பேர் வாங்கின்னு போயிடும். அது கூட அந்த காரியம் கெட்டு குடிச்சவர் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் நம்பிக்கையானன்னு போனேன். போயிட்டு இப்படி மங்கையர்க்கரசர் தங்களை மதுரைக்கு வர சொன்னார்கள், இப்படி இருக்கிறது அங்கே நிலைமை, மன்னனே சமணரால் திருத்துவதற்காக வர சொன்னார்கள்னு சொல்கிறோம். அப்போ சம்பந்தர் வந்து கிளம்புகிறார். அப்போ அப்பர் சுவாமிகள் அவர் கூட இருக்கிறார். அப்போ தான் அப்பர் சுவாமி சொல்ல, இந்த நாள் கோள் இவைகளெல்லாம் பார்த்தால் சரியான நிலையில் இல்லை, சிறிது நாள் கழித்து போகலாமேன்னு சொல்கிறார். இந்த கோள் நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சமணர்கள் மிகவும் தீங்கு செய்கிறவர்கள். இது எப்படி இது நடந்தாலே பெருக்கிக்கின்னு பூச்சி மாரி கூட நடக்கிறவங்க. ஆனால் அப்போ சொல்கிறார் வெறும் தீங்கு செய்யலை. இந்த இடம் தான் இல்லையா, அந்த இடத்துல அந்த வெறும் சடங்குகள் தான் வைத்திருக்கிறது, உள்ள பக்குவம் என்பது வேறாக இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் இப்படி வந்தார்னு சொன்னால் அவரை அழித்து விட வேண்டுங்கிற எண்ணம், அந்த எண்ணம் அந்த இடத்துல முக்கியம். அந்த எண்ணம் வந்து நடைமுறை இப்படி ஜீவகாருண்யம் வரை எண்ணம் வந்து கொலை செய்கிற எண்ணமாக மாறிவிடுகிறது. அதனால் அவர் சொன்னார் சமணர்கள், ஏன்னா அவருக்கு இவ்வளோ தீங்கு செய்தார், அதனால் சமணர்கள் வந்து ரொம்ப தீங்கு செய்கிறவர்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ போவானா அந்த இடத்துல இப்படி இருக்கேன். அப்பொழுது சம்பந்தர் பாடிய பாடல் தான் இந்த கோளறு பதிகம். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவின்னு பாடுறார் இல்லையா? ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே இல்லையா? அந்த பாடு தெரியும், நீங்கள் கூட அது ஒன்றா பாடி ஒரு 10 பாடல் இருக்கிறது, அது 11 பாடல் நினைக்கிறேன். அது கோளறு பதிகன்னு படிப்பாங்க. உங்களுக்கு வந்து கிரக நிலை சரியில்லை, ஜாதகம் ஒன்றும் சரியில்லை, உங்கள் கள்ள தொடர்பு கண்டுபிடிச்சிடுவாங்க எப்படி இருந்தாலும் உங்கள் மாமியார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் இதை படிச்சிங்கன்னா போதும், அது கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போலாம் அப்படி தான் போகுது. இப்போலாம் ஆன்மீகன்னா எதையாவது நீ பண்ணி பெரிய கெடுதி பண்ணு, உடனே போய் கோயிலுக்குள்ளே யாகம் பண்ணி எக்ஸாம் பண்ணி உன்னை காப்பாற்றி விட்ருவார் கடவுள். இப்போ இப்படி ஆகிப்போது. இந்து கடவுள்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியதாகுது. இப்போது இந்து கடவுள்கள் இப்படி ஒரு கெட்ட பேர் இது வரைக்கும் வந்தே இருக்காது பொழுது இல்லையா? எதையாவது பண்ணு, போயிட்டு இதை பண்ணி அதை பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கடவுளும் காப்பாற்றி விட்றோன்ற மாதிரியான இப்போ ஒரு இது வந்து போச்சு. நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஜாதியை ஒழிச்சா போதும்னு இருக்குது நம்மளுக்கு. அதுக்குள்ள புதுசாக கிளம்புது இந்த மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல் காட். அந்த கடவுள்கிட்ட தான் நான் போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க போது. என்னமோ அதை பற்றி நான் ரொம்ப போனால் அரசியல்கிட்ட போய்டும் இல்லையா? அரசியல் இப்படியும் போக முடியாது, நம்ம அப்படியும் போக முடியாது இல்லையா? எல்லா பக்கமும் இடிக்குது அதில். அதனால் அதுக்கிட்ட போட இருந்தாலும் பொதுவாக இப்போ பார்க்கும்போது அந்த போலலாம் ஆகிடுது. கோளறு பதிகம் படிக்க சொன்னால் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க. அதுக்கு சொல்ல வரோம், நல்ல சமாச்சாரத்துக்கு நல்ல விஷயங்களுக்கே உங்களுக்கு ஒரு வேளை தடைகள் இருந்தால் அப்போ நீங்கள் அப்போ சம்பந்தர் பாடின அந்த பாடல்கள், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அன்பர் என்பவருக்கே கோள் என் செய்யும்னு பாடுறார். பாடி அந்த கோளறு பதிகம் பாடுறார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. சிவபெருமான் கை வீணாதட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா? வீணை இருப்பார். அந்த வேயுரு தோழி பங்கன் பற்றியா அந்த எடுத்து எப்படி பாடுறாரு, அந்த அம்பால தான் முன்னாடி வச்சு பாடுறாரு. அந்த ஒரு தோளில் ஒரு பாதி சரி பாதி உமை இருக்கிறாள். அதனால் வேயுரு தோழி பங்கன் உமையினுடைய பாகமானன் இல்லையா? உமை பாகன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது சொல்கிற விடமுண்ட கண்டன் அந்த விஷத்தையே ஆழகால விஷத்தை கொடுத்தோன்னா அந்த கண்டன் நீளமாக போயிடுது, திருநீல கண்டன் விடமுண்ட கண்டன் இல்லையா?
வேழியூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை தன் சடைமேல் அணிந்த அதனால். மாசரு இல்லையா, அந்த திங்கள் அந்த பிறைச்சந்திரனை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வருவலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அந்த 3ஆம் பிறை அந்த மாசரு திங்கள் அது தன் சடையில் அணிந்திருக்கிறான். அது இல்லாமல் என்னென்ன வச்சுருக்கிறான், மாசரு திங்கள் கங்கை. கங்கை அவ்வளோ புனிதமானவர் இல்லையா. இப்போ இந்த கங்கை புனிதப்படுத்துகிற திட்டம்லாம் கொண்டு வராங்க, நல்ல விஷயந்தான் உண்மையிலே. அதை நல்ல அது ஒரு சமய சமாச்சாரமாக கூட பார்க்காம கங்கை தண்ணி அவ்வளோ புனிதமானது. அந்த ஞானம் பெற்றவர்கள் அது வித்தியாசம் தெரியும். சாதாரண குழா தண்ணிக்கும் கங்கை தண்ணிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும், நல்லாவே தெரியும். அவ்வளோ உண்மையிலே ரொம்ப இன்னி வரைக்குமா கங்கை அவ்வளோ தூய்மையான தண்ணியாக தான் இருக்கிறது. அதில் போய் இந்த தொழிற்சாலை கழிவுகளெல்லாம் விட்டு கனாமலான்னு ஆக்கி வீணாக்கடை அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அது தெரில, அது நான் நல்லா சமாச்சாரம் தான் செய்கிறாங்க, அது ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயந்தான். வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை தன் சடைமேல் அந்த கங்கையை தன் சடைமேலே வச்சுருக்கிறான். அப்போ எவ்வளோ பேர், சிவனே அவ்வளோ புனிதமானவன் இல்லையா, அவன் தலையில் வச்சிருக்கிறான் கங்கைன்னா அப்போ கங்கை எவ்வளோ புனிதமானவன் அதான் சொல்கிறேன். திங்கள் கங்கை தன் சடைமேல் அணிந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு பாடுறார். ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள், நல்ல நாளாக ஆகிடும், சிவனை வணங்கலாம் சொல்லி கூடற்பதிகம் பாடுறார். இன்றைக்கு அது பிரபல சிதம்பரம் தீட்சையில் அழிச்சது போக மீதி கட்ச இது இருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறது. கோளறுபதியம் பாடு, கோளறுபதியம் படி, உன்னுடைய இதெல்லாம் போய்டும். அவர் வெறுமனே படிச்சுட்டு பயந்து உள்ள உட்காந்து இல்லை, அதாங்க விஷயம். கோளறுபதியம் பாடினா நம்ம கோளறுபதியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சனிதசை நடக்குது, நாசிலாம் தெரியல, சாப்பிடாதரான்னு நான் சனிதசை நடக்குது சாப்பிடாத இருந்து பாடுறான் 7.5 வருஷம் முடியட்டோன்னு. சனிதசை நடக்குது துன்ற சோறில் எதனா ஆகி போச்சுன்னா அது மட்டும் சாப்பிட்ருவானா, அதெல்லாம் எப்படி முடியும்? ஏதாவது உருப்படியான சமாச்சாரம் செய்யறதுக்கு போது மட்டும் அந்த சனி தசையை பார்த்து அது வீணாக்கிறது அதை இல்லையா. அதுவும் விதவிதமான ஜோசிக்காரெலாம் இருக்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்து ஜோசியம் பார்த்தா அவங்களுக்கு ஓகே ஆகுது. அவங்க கையில் போய் 100 ரூபா கொடுத்து ஜோசியம் பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. அவன் இந்த ஜாதகம் ஒன்றும் ஒத்துக்காத, நீ ஒன்று கல்யாணம் பண்ணாத, நான் இன்னொரு 50 வயசு ஆகட்டும் தேத்தி விட்ருவோம். இது மாதிரிலாம் வேறு நிறைய நடக்குது. அதனால் இந்த கோளறுபதிகம் பாடிட்டு அவர் தைரியமாக மதுரை கலையும் போகிறார். அதான் அந்த இடத்துல விஷயம். அதெல்லாம் அந்தளவு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, இப்போது கடுமையான காலம் வருது, நீங்கள் மதுரை எல்லையிலே தங்கியிருங்கள். 500 சீடர்கள் சம்பந்தருக்கு அப்போ 500 பேரோட தான் போவார் எங்கே போனாலும். அப்போவே அந்த காலத்தில் ஜனத்தொகை ரொம்ப கம்மி இல்லையா. அப்போவே 500 சீடர்கள் படை சூழ அவ்வளோ பிரபலமானவர் அவர் போய்கொண்டே இருக்கிறார். அவர் அந்தனர்ன்றாங்க சில பேர். அவர் அந்தனர்னா கூட தமிழ் நான் பிராமின் தான் அதை சொல்கிறாங்க. தமிழ் நான் பிராமின், பிராமணர் உள்ள நுழையிறதுக்கு முன்னால் சிவ பூஜையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் அந்தனர்கள்னு சொல்கிறாங்க. அது தனி. அதனால் ஆரிய பிராமணர்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, அவர் ஆளுடைய பிள்ளை, அவர் பேரே ஆளுடைய பிள்ளை தான், அவங்க அப்பா வைக்கிறாரு. அதனால் அவர் பிள்ளை கருணிகர் குலத்தை சேர்ந்தவர் தான் இவங்க சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது கிட்ட போக முடியாது. ஏன்னா பிராமணன் இப்படி செய்கிறவங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வால்மீகிலேருந்து காளிதாசன் எல்லாரையும் பிராமணனை மாற்றி அதை திரும்ப இவங்க நான் பிராமணனை மாற்றி சரி இவனுங்க தொல்லையை சமாளிக்கிறதுலே பாதி எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. சமயத்துறையில் நுழைஞ்சா இந்த பிராமணிகளை செஞ்சு வச்சுக்கிற இந்த சில்மிஷ வேலையை சரி பண்ணி திருப்பறத்துக்கே முக்கால்வாசி எனர்ஜி வீணாக போகுது எல்லா ஞானிக்கும் பக்தர்களுக்கும். அப்புறம் மீதிக்கிற கொஞ்சம் எனர்ஜி வச்சுக்கின்னு கிட்ட வரத்துக்குள்ளே இவன் டயர்டாக போகிறான் நம்ம ஆள். ஏன் அவனுக்கு தேவை ஏதாவது ஒரு செவ்வாய் தோஷங்குது அந்த கோயிலை சுற்று, புதன் தோஷங்குது இந்த கோயிலை சுற்று, வியாழ தோஷங்குது என்கிட்ட எடுத்து காசெல்லாம் கொடுத்துரு, இது வரைக்கும் போதான்றான் நம்ம ஆள். இவ்வளோ போதும் அப்படி போயின்னு இருக்கலான்னு சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இவங்க பிராமணர்கள் இந்த சில்மிஷன் செய்கிறாங்க நிறைய. அதனால் வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு ஒரு பூனலை போட்டு அவரை டகார்னு பிராமணராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு அது நிறையவே இருக்கிறது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால் அது எப்படியா திருமணத்துக்கு ஒரு ஓரம் வச்சுட்டோம், இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. பெரும்பாலும் இவங்க மாற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது. அவர் போயிட்டு அந்த மதுரைக்கு வெளியில் அவரை
இப்போ நம்ம மலைக்கு போகும்போதெல்லாம் எதுக்கு போகிறோம் இல்லையா, கள்ளழகர் கோயில். இப்போது சித்திரை பௌர்ணமிக்கு ஆற்றுல இறங்குறாரு, அந்த கள்ளழகர் கோயிலாண்ட தான் ஒரு சம்பந்தரை கேம்ப் போட்டி. அதே நேரத்தில் நாங்களும் அதனாலே என்ன தெரியல, ஒரு வாட்டி நாங்கள் மலைக்கு போகும்போது தான் அது கிட்டே எங்கன்னா ஒரு இடத்துல நைட்டு நாங்கள் தங்குற மாதிரி இருக்கும். அந்த கள்ளழகர் கோயில்கிட்ட தான் போயிட்டு அப்படியே நான் ஒரு இந்த கூட போனோம். அந்த கள்ளழகர் கோயிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் முன்னால் ஒரு பெரிய நல்ல கோயில் கிடச்சி, தனியான ஒரு கோயில். அங்கே தான் எல்லாம் படுத்து தூங்கிட்டு திரும்ப காலையில் போயிட்டு மலை மேலே பழமுதிர்ச்சாலையில் போய் குளிச்சுட்டு ராகாயத்தி இதெல்லாம் அப்புறம் காலையில் தரிசனம் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு முறையாக நாங்கள் அங்கே தான் போகிறோம். போயிட்டு அந்த கோயில் வாசல்லையே கூட சில சமயம் தங்கியிருக்கிறோம். அது ஏதோ போகுது. அப்போ சம்பந்தர் அங்கே தங்கியிருந்த தொட்டு தான் என்னவோ தெரியல அது. அப்போ அங்கே ஒரு பெரிய பந்தல் அமைத்து இந்த 500 பேரும் தங்கியிருக்கிறாங்க, அவரும் தங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே சமாச்சாரம் மெதுவாக மன்னனுக்கு போயிடுது. இந்த சமண மத குருமாரெல்லாம் போயிட்டு மன்னன்கிட்ட அதை சொல்லும்போதே அதை சொல்கிற விதம் தெரியும் இல்லையா, அவளோட மோசம் போயிட்டோம் நல்லா அது போல் மோசம் போயிட்டோம். அது மோசம் போயிட்டோன்னு பண்ணாலும் அவங்களாம் கண்டுமுட்டுன்னு ஓடுவானா. அதாவது அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் இந்து மதம் அழிஞ்சிருக்குதுன்னா, யாராவது ஒருத்தர் விபூதி போட்டுன்னு போனால் அந்த விபூதி அணிந்தவனை பார்த்ததுனால ஒரு பாவம் வந்துடுமா இவனுக்கு. முட்டுன்னா பாவம், கண்டதினால் பாவம் வந்துடுச்சின்றத கண்டுமுட்டுன்னு வாங்கலாம். கண்டுமுட்டுன்னு அதுமாதிரி மன்னன்கிட்ட மண்ணா கண்டுமுட்டு அப்போ கண்டுமுட்டு. இது போல் சம்பந்தன்னு ஒரு சின்ன பையன் அவங்க கூட ஒரு பெரிய கும்பல் அவங்க இது மாதிரி அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால எங்களுக்கு பாவம் வந்து போச்சு, கண்டுமுட்டுன்னு நான். அதை கேட்ட மண்ணை கேட்டுமுட்டுன்னு அதை கேட்டானா இவன். அந்த குன் பாயிண்ட்டை சொன்னான்னா கேட்டுமுட்டு நான் கேட்டனால பாவம் வந்து போச்சு. அவன் சொன்னான், நானும் இப்படி ஒரு மன்னன்னு இருக்கிறேனே, இதெல்லாம் நாட்டில் நடக்குது, இந்த அநியாயம் எல்லாம் இது எப்படி இது இப்போ இந்த அநியாயம்லாம் நாட்டில் நடக்க, நானும் இப்படி ஒரு மன்னன்னு இருக்கிறேனேன்னு அவனு வந்துக்கினானா இல்லையா. இப்போ இந்த பிராமணர் இப்போ நான் ஜாதி இல்லாதெல்லாம் ஒரு பக்கம் பிராமணன் வந்துக்கிறாங்கல்ல, இவெல்லாம் ஒரு இவெல்லாம் அதே மாதிரி மதவாதிகள் வந்துக்கிறாங்கல்ல, இவெல்லாம் ஒரு சாமியார் என்னடா இப்படி கெடுதி அவங்க பார்வைக்கு அதெல்லாம் கெடுதியாகவும் பெரிய பாவமும் இப்படியே தோணுது. நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு பயந்து சம்பந்தர் போயிட்டு இருந்தாருன்னா என்னத்துக்கு அவன் சொல்லுவானே, எனக்கு வேணா சம்பந்தர் புசுக்குன்னு கோச்சின்னு போயிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி இந்த மதமே கிடையாது இல்லையா. அதனால் இது தவறான எது துவேஷம் எது திருத்தங்கிறதுல மக்களுக்கு இன்னும் தெளிவு வரலை. அந்த திருத்தருவுள்ள பக்குவத்துக்காக தான் குருநாதர்கிட்ட போகிறாங்க. அவங்க பக்குவப்படுத்தி அனுப்பின பிறகு அவங்க தவறு செய்ய முடியாது, அவங்க திருத்தம் தான் செய்வார்கள். அது பக்குவம் வரத்துக்கு முன்னாலேயே போனால் அப்போ தான் துவேஷ புத்தி எல்லாமே வேலை செய்யும். அதனால் அது அறியாமையால் இப்படியும் சொல்கிறது அப்படியும் சொல்கிறது. அதனால தான் இறைவனை சார்ந்து இருப்பது தான் எப்பொழுதுமே நல்லது. அந்த இறைவன் தான் ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் தீர்ப்பு கொடுக்குறோம். இவங்க சொல்கிறாங்களா இறுதி தீர்ப்பு நாள்னு சொல்கிறாங்களா கிறிஸ்தவ மதத்தில், அது உண்மை தான். அதுக்கு இறைவனுடைய தீர்ப்பு தான் இங்கே இறுதி தீர்ப்பாக இருக்கும். மனிதர்கள் தீர்ப்பெல்லாம் நிறைய குழப்படி தீர்ப்பாக தான் இருக்கும். அதே போல் கடுமுட்டுன்னா அவன் போய் கேட்டுமுட்டுன்னு சொன்னான் அந்த மண்ணை. ஸோ அப்போ அவன் சும்மா இருப்பானா. இப்போ என்ன செய்யறது, அவங்கள அழிக்கிறதுக்கு நாங்கள் மந்திரம் ஏன் வரோம், ஆனால் மந்திரம் எவனா என்ன நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு எல்லாம் செத்து போடுவான் செத்தவன் போக மீதியெல்லாம் ஓடி போடுவான்னா. செய்யுங்க, உங்கள் மந்திரத்தால் அவ்வளோ பவர் இருந்ததுன்னா செய்யுங்கன்னா. அவங்க போய் மந்திரம் விட்டு பார்த்தானுங்க. அவங்க மந்திரம் என்னான்னு தெரியல எனக்கு. அந்த ஜெயின மந்திரங்கள் போதிறாங்களா அது போல் அதுக்குள்ளே ஏதோ இது மாதிரி நெருப்பிய ஒரு மந்திரம் எதுவும் இருக்கும்போது நம்ம ஆளுங்க அதர்வன வேதனை பண்ணுறான்ல, திடீர்னு உட்காந்து ஜர்புருன்னு ஞான் பிராமின் சாமியாரெல்லாம் எதிர்த்து ஏதோ பண்ணானுங்க போகுது. புதுசுக்குன்னு அப்புறம் அவனுக்குள்ளே மாட்டிக்கினானுங்க ஏகப்பட்ட பிரச்சனையில். இது மாதிரி பண்ணி பார்க்குறது அதில் உட்காந்துன்னு சும்மா இல்லாமல் இந்த மந்திரத்தை ஏவி அழிச்சு பார்த்துடலாம், அந்த மந்திரத்தை ஏவி ஒழிச்சு பார்த்துடலான்னு பண்ணி அசல் அவனுங்களே அதில் டுப்புன்னு இதெல்லாம் நடக்கும். அது பாட்டுன்னு ஒரு பக்கம், அது நம்ம ஒன்றே செய்ய முடியாது. அவன் தலையெழுத்துன்னு போயிட வேண்டியது. அதுபோல் அவன் தலையெழுத்து அப்போ அப்படி இருந்தது. சம்பந்தரை போய் இவங்க மந்திரம் ஏவி அதுக்கப்புறம் நெருப்பு ஒன்றும் பற்றிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவனுக்கு விட்ட மந்திரம்லாம் ஒன்றும் பழிக்கலை. அப்புறம் சரி ராஜாவுக்கு பதில் சொல்லணும் எப்படின்னு இவனே 2 ஆள் செட் பண்ணி அமுச்சு ராத்திரியில் தூங்கும்போது நெருப்பு வச்சுட்டு வந்துட்டான்ட்டான். இது பந்தல் இருக்குது, நெருப்பு வச்சு எரியாதா அது, அவன் போய் நெருப்பு வச்சுட்டு வந்துட்ட உடனே பற்றிக்கின்னு எரிஞ்சு வச்சான். மந்திரத்தில் தான் எரிஞ்சுதுன்ட்டான் ராஜா கிட்டே போய். அதில் அப்போ தான் சம்பந்தர் பார்க்குறார். அது பிறகு தான் அந்த கோபம் வருது அவருக்கு. கோபம் இப்படி துன்புறுத்துகிறார்கள்னு சொல்லிட்டு அறம் வைத்து பாடுதல்னு சொல்லி தமிழில் அந்த அருள் பெற்றவர்கள் அறம் வைத்து சாபத்தை பாடினாங்கன்னா அது அப்படியே பழிக்கும். அப்படி அது அறம் வைத்து பாடுகிறார். பையவே சென்று பாண்டியனை வைகன்னு சொல்லிட்டு இந்த நெருப்பு
என்னுடைய பந்தலுக்கு வச்ச நெருப்பு மெதுவாக சென்று, ஏன்னா மங்கையர்க்கரசி அவங்க இருக்கிறாங்க, குலச்சிறை அவங்க 2 பேரும் மனசில் நினச்சி அதை ஸ்பீடு காட்டாமல் இது வந்து மெதுவாக போய் அந்த பாண்டியனே பிடிச்சிக்கிட்டு வந்து நெருப்புன்னு விட்டார் ஒரு சாபம். அவ்வளோதான். அவனுக்கு போய் தாங்க முடியாத ஜுரமாக போய் பிடிச்சிச்சு அந்த நெருப்பு. பிடிச்சின்னு அவ்வளோதான் அவஸ்தைப்படுறான். ஐயோ எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, என்னான்னு தெரியல, இப்படி ஒரு இது நான் பட்டதே இல்லையான்னு பண்ணுறான். அதுக்குள்ளே மங்கையர்க்கரசன் குலச்சிறையாக இருக்கும் செய்தி போதும். அவங்க எவ்வளோ பெரிய பக்தர்கள் பார். இது போல் மன்னன் சொல்லி சமணர்கள் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க. சம்பந்தர் அவங்க பயந்து போயிட்டாங்க, எல்லாம் செத்துட்டாங்க போது, சம்பந்தரை செத்துட்டாங்க. அப்போ உடனே மங்கையர்க்கரசர் சொல்கிறாங்க, நாம் தான் வந்து அவ்வளோ பெரிய மகானை வரவழைத்தோம், ஒரு வேளை ஏதாவது அவருக்கு தீங்கு நேர்ந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்றார். அது பெரிய பாவம் என்னை சேரும், நான் இறந்து விடுவேன். குலச்சிறைன்னு சொல்கிறார், நானும் இறந்து விடுவேன், சம்பந்தருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நானும் இறந்து விடுவேன். அவரும் சபதம் வைக்கிறார். ஏன்னா நம்ம தான் அதுக்கு பொறுப்பு, நம்மளால தான் இவங்க நம்ம தான் வர வச்சோம், இப்படி அவங்கள காப்பாற்றாமல் போயிட்டோம் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரகசியமான ஆள் வந்து பதில் சொல்கிறான், அவங்க ஒன்றும் ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ சந்தோஷப்பா, பரவாயில்ல, இறைவன் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சாமியில் அந்த கதையை சொல்லும்போது சொன்னார், பெரிய புராணத்தில் இல்லை, சொல்லும்போது சொன்னார், அந்த பந்தல் தீப்பிடி செய்யும்போது 2-3 சீடர்கள் அந்த நெருப்பில் செத்துடுறாங்கன்னு தான் சொல்கிறார். அதில் மாட்டின்னு ஒரு 2 பேர் செத்துடுறாங்க சம்பந்தருடைய சீடர். அதனால தான் அவர் கோவப்பட்டு அந்த இது விடுறாரு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அந்த மன்னன் ரொம்ப துன்பப்படுறான். அதுக்கு பிறகு இந்த சமண சாமியார்லாம் வராங்க. வந்தோடனே இது வந்து அவன் மந்திரம் ஏவிட்டான், அதான் இப்படி பிடிச்சின்னு. அப்போ அந்த மயில் இறகுல தானே அந்த மந்திரம் இதில் பண்ணுவாங்க, தண்ணி தெளித்து அவங்களுடைய சமண மந்திரத்தெல்லாம் வைக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ தான் மங்கையர்க்கரசியாருக்கு புரியுது, குலச்சிறையாக புரியுது. அவங்க 2 பேரும் போய் சொல்கிறாங்க, மன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, சம்பந்தருக்கு நீங்கள் செய்த கெடுதி தான் இப்படி வந்து ஜுரமாக பிடித்து கொண்டு இருக்கிறது. அவரை வர வச்சா தான் இது தீரும்னு எங்களுக்கு படுது. நீங்கள் சரின்னா நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னா பரவாயில்ல இவங்களே தீக்கட்டோன்னா. அவன் எங்கே தீக்குது, அவன் தான் ஜுரம் பூச்சி வாட்டுது. அவன் சொல்ல, ஐயோ நரக வேதம் இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு வேதனை பட்டதே இல்லை, என்னடா இது இப்படி காயுது சொல்லிவிட்டு என்னால் ஒன்றுமே முடியல. அவன் எதனா ஒரு போர்வை எடுத்து போதானே அந்த போர்வை பற்றி நீ எரிஞ்சு போதான். அவ்வளோ அனல் கக்குது அவனுக்கு. ஏதாவது ஏன்னா அவன் தொட்டானா அது பற்றி நீ இருக்குது, இது தொட்டானா அது பற்றி நீ தான். அவ்வளோ அனல் கக்குது அந்த நெருப்பு. என்னால் ஒன்றும் முடியல, நரகமாக இருக்குது, சம்மதாரனா வரவி யாரோனா வரவின்னு அவன். உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் பல்லக்கு பரிவாரெல்லாம் அமைச்சு, அவர் ஏற்கனவே பல்லக்கெல்லாம் இருக்குது, மேலதாளத்தோடு அவரை வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரண்மனைக்கு அரசியார் வர சொன்னாங்க. சரின்னு இவரும் வரார். அப்போது மன்னன் அவஸ்தைப்படுறார். அப்போ ஒரு மன்னன் எழுந்து வணங்கத்துக்கு முயற்சி செய்கிறான், இருங்க அப்படியே இருங்க. அப்புறம் சொல்கிறார், இது வந்து சாபத்தினால தான் வந்ததுன்றாங்க. இல்லை இது ஏதோ ஒரு ஜுரத்தினாலன்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் வேண்டுமானால் சிவபெருமானை வேண்டி உங்களுடைய ஒரு பாதியில் நான் விபூதி தடவி அந்த ஒரு பாதி ஜுரத்தை நான் தணிக்கிறேன், அவங்க இன்னொரு பாதி ஜுரத்தை அவங்க தணிக்கிட்டோம் அப்படின்ற. இது எப்படி ஒரு உடம்புலேயே பாதி உடம்பு ஜுரம் நல்லாயிட்டு மீதி பாதி உடம்பு ஜுரம், அது நம்மளால முடியுமா? அது அவங்களால முடியுது பாரு. எப்படி சம்பந்தருடைய ஆற்றல் சாதாரண ஆற்றல் கிடையாது. இப்போ இங்கே உட்காந்து அர்ப்பி அதில் பிராமணிங்கிட்ட திட்டு வாங்கி உட்காந்துக்கிறனே தவிர, அப்போ கொடி கட்டி பறந்த காலம் அது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு. அப்படி ஒரு பிறவியும் வேண்டும். நம்முடைய பூர்வ ஜென்மத்தை எண்ணி நாம் மகிழ்வதற்காக ஒரு சாதாரண பிறவி இருந்தால் நல்லது தான். இருந்தாலும் கடவுள் விடல் அதை சொல்லிக்கிறான் இல்லையா. இப்போ எனக்கு அதை பற்றிலாம் தெரியப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கிறேன். மற்றபடி அதுக்கிட்டலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம பூம்பா அப்படியே மந்திரம் போட்டால் மாயம் பண்ண, அப்போ அவருடைய ஆற்றல் அப்படி இருந்தது. அப்படியே ஒரு நிலத்தினுடைய தன்மையே மாற்றி அதை வந்து நல்ல நஞ்சை நிலமாக மாற்றிருக்கிறார். ஒரு கிராமத்துலேயே விளையாத நிலத்தை அந்த அளவுக்குலாம் இருக்குது. இன்னமும் அது நன்றாக விளைந்து கொண்டு இருக்கிறது அந்த ஊரே. நிலத்தின் தன்மையை மாற்றணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. வெறுமனே இறைவனை பாடி ஒரு கெமிக்கல் தெளிக்கலை, அவ்வளோ பெரிய ஆற்றல். அதனால் அவர் சொல்கிறார், பாதி ஜுரம். உடனே சரின்னு ஒத்துக்கிறான், அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி முதல்ல நீங்கள் நல்லாகுங்க பார்க்கலாம். அவன் நம்பிக்கை இவர் நல்லாக மாட்டார். அவரை அப்போ தான் அந்த விபூதி பதிகம் இருக்கிறது இல்லையா, மந்திரமாவது நீர், மாமருந்தாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், அந்த பாடலை பாடி
பாதி உடம்புல ஒரு பக்கம் தடவராத மன்னனுக்கு அந்த பாதி உடம்பு நல்லாயிட்டு, பாதி உடம்பு நல்லா ஹெல்த்தியாகிது ஒன்றுமே. அவனுக்கு அதிசயமாகுது. பாதி உடம்பு அவன் சொல்கிறான், ஒரு ஒரு உடம்பிலேயே பாதி உடம்பிலே சொர்க்கமும் பாதி உடம்பிலே நரகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறேன் நான், இது எனக்கு அதிசயமாக இருக்குதுன்றான் மன்னன். அது விளக்குறான், அவன் வாயாலே விளக்குறான். ஒரு பாதி நல்லாயிடுச்சு, சொர்க்கமாக இருக்குது, இன்னொரு பாதி இன்னும் கொதிக்குது, இன்னும் நரகமாக இருக்குது. சரி, இந்த பாதியை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அவனே அவங்களுடைய அருகன் மந்திரம் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இன்னும் 2 பத்தின்னு இருக்குது அவனுக்கு. அப்போ அவனை சொல்கிற, சம்பந்த பெருமானி இன்னும் நீங்கள் விளையாடணுமா, இந்த பாதியை நீங்களே சரி பண்ணுங்கன்னு அவனே கேட்குறான். அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது மன்னனுக்கு. மன்னன் தெரிஞ்சிடறான். உடனே அந்த பாதியில் விபூதி பூசுகிறார். அந்த பாதியை நல்லா எடுத்து முழு இதுவாக ஆகிடு. இப்படி தான் அந்த அப்போ மங்கையர்க்கரசியாக இருக்கும் குலச்சேரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப மன்னனும் மாறிட்டா அந்த எல்லா பிரச்சனையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு அனல்வாதம் புனல்வாதம் அதெல்லாம் சம்பந்தருடைய சரித்திரம் முதல் நிறைய இலாவரியாக பார்க்கலாம். அனல்வாதத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் அதில் நெருப்பில் போட்டால் எரியாமல் இருக்கிறது, இவருதான் உழைச்சிடுது, அவங்களுக்கு போயிடுது. அதுமாதிரி புனல்வாதம் போகலாம், ஆற்றுல போடலான்றாங்க. அது அவங்களுக்கு உலையெல்லாம் அடிச்சு போயிடுது, இவருது எதிர்த்து நீந்தி வருது. அவங்களே அந்த 8000 சமரர்கள், இங்கே கூட எதுவும் 8000 ஒரு ஊர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க புலவர், சமண புலவர். ஆமாம், இங்கே தான் இருந்தாங்க அந்த 8000 பேர்னு சொல்கிறாங்க சமண மாதிரி சேர்ந்தவர்கள். அதான் இவங்க இப்போ தப்பாக எழுதுகிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க சைபர்கள்லாம். கொள்ளலை, இவங்க அந்த 8000 பேரும் இந்த முதல்ல அவங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பந்தர் இருந்தால் சைவம் திரும்ப தழைத்து விடும் என்பதனால சம்பந்தரை முழுமையாக ஒழிக்கணுன்னா இதுதான் வாய்ப்பு. அதனால் நம்ம வாதம் பண்ணலாம், அனல்வாதம் புனல்வாதம் பண்ணலாம். ஆனால் இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து கழுவேறிடணும்னு சொல்கிறான். அவங்கள மன்னன் வந்து கழுவேற்றி மரண தண்டனை கொடுத்துடணும்னு சொல்கிறான். இதுக்கு மன்னன் முதல்ல ஒத்துக்க மாட்டான். சம்பந்தர் வந்து கூட ஏற்கனவே அவர் விபூதி போட்டு நல்லா ஆகிட்டார் இல்லையா, அதுலேயும் அவர் ஜெயிச்சிட்டார். அப்புறம் இன்னும் புதுசாக அவர் போட்டி வச்சு அவரை தோக்கடிச்சு அவரை போய் மரண தண்டனை கொடுக்கணுன்னா அதெல்லாம் மன்னன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் சம்பந்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, அவங்க விருப்பப்பட்டால் அப்படி போட்டி வச்சுக்கலான்ற. அவங்க இதான் சாக்கு, நம்ம சம்பந்தரை ஜெயிச்சுட்டா அந்த சம்பந்தர் கூட்டத்தை ஒழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்ட எண்ணம் தான் அது. சம்பந்தம் வந்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா நான் கண்டிப்பாக இது இறைவன் ஆற்றல் நிரூபிச்சிடுவேன், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் அது இல்லை இதுக்கு ஒத்துக்கினா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லுவோம். சரி, மன்னன் சொல்கிறேன், சரி நான் நடுவில் நான் இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய மன்னன் எதிர்க்க தான் நெருப்பு மூட்டி எடுத்து வந்து போடுறாங்க. அவங்க இதெல்லாம் எரிஞ்சு போகுது. சம்பந்தறது அந்த அனல்வாதத்தில் ஜெயிக்குது. அப்புறம் தான் வைகை ஆற்றுல போடலாம் சொல்லிவிட்டு அவன் ஏதோ கெமிக்கல் தடவிட்டான் அந்த ஓலைச்சுவல் எரியாத அளவுக்கு சொல்லிட்டு வைகை ஆற்றுல போடலாம். ஆற்றுல தண்ணியில் கெமிக்கல் வளர்ச்சியாது, அது அடிச்சுன்னு போயிடும், அதான் கடைசி தீர்ப்புன்றாங்க அவங்க. அதேமாதிரி எடுத்து போடுறாங்க. அவங்க ஓலைச்சுவடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுது. சம்பந்தருடைய ஓலைச்சுவடெல்லாம் எடுத்து நீந்தி வந்து அவர் தோற்று விடுகிறார்கள். இதை தான் சொன்னேன் நான். இப்போ இந்த அனல்வாதத்தில் புனவாதத்திலாம் ஜெயிச்சுது சம்பந்தருடைய ஓலைச்சுவடிகள். ஆனால் சிதம்பர தீட்சிதர்களுடைய சூழ்ச்சிவாதத்தில் தோற்று போச்சு. ஏன் அந்த ஓலைச்சுவடியை தூக்கின்னு வந்து அறையில் போட்டு பூட்டி செல்லறிக்க வச்சுட்டாங்க. 50,000 ஓலைச்சுவடி மேலே அழிஞ்சு போச்சு. போனது தான். இப்போ 3500 பாடல்கள் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஜெயிக்க முடியுது. அந்த சூழ்ச்சி அது எதுவும் அது ஜெயிக்க முடியல. ஒரு விதத்தில் போனால் சமணர்களே ரொம்ப பெட்டர்னு தான் தோணும் இல்லையா. அவங்களாம் நேர்மையான இது பண்ணால் சண்டையில் பண்ணால் இவங்களை சூழ்ச்சி செய்து அழிக்கிறதுல இவர்கள் வல்லவர்கள். அதனால் நான் என்ன செய்ய முடியும், அவங்க கையால் தான் நடராஜர் அபிஷேகம் வாங்கினுங்கிறார் என்னமோ, அவங்க வச்சு தான் எல்லாம் செய்யணும். அரசாங்கமும் அப்படி தான். நீ நான் பிராமிலும் இப்போ பாதி பேர் மேலே அவங்களும் தான் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க தான் செய்யணுன்றான். நம்ம ஒன்று செய்ய முடியாது. நான் சம்பந்தராக இருந்த தொட்டு நான் தனிமையில் வருத்தப்படலாம், அவ்வளோதான். இப்படி ஒரு பிறகு 1500 ஆண்டுகள் முன்னால் இவ்வளோ தூரம் சைவத்தை நிமித்தின ஒரு நன்றி கூட இல்லாமல் அது அப்படியே தமிழ் அழிக்கணும்னு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். நான் என்ன செய்ய போகிறேன், உங்களெல்லாம் போய் இப்போ நீ போராடினா மட்டும் இப்போ 50,000 ஓலைச்சுவடி திரும்ப வர முடியுமாண்ணா? ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன்கிட்டவுன்னா நான் வேண்டிக்கலாம், திரும்ப அதுக்குன்னு ஒரு பிறகு வந்து நீ மீண்டும் பாடி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரலாம். இல்லை அந்தளவு ஆற்றல் இருந்தால் அங்கேயே போய் பாடி மீண்டும் அந்த அரித்து ஓலைச்சுவடியை புதுசாக கூட எடுத்துன்னு வரலாம். இப்போ இந்த பிரிவில் அதெல்லாம் சாத்தியமில்லை. அதனால் அது ஒரு ஆதங்கத்துக்காக அதை சொல்லிக்கிறேன். எப்படி இருக்கிறாங்களே திரும்ப அவங்களே நம்புறீங்களே, அதுக்காக சொல்லுறேன். அவங்கள போய் இன்னும் அதிகமாக நம்பிக்கணும், திரும்ப அவங்ககிட்டயே போயிட்டு
இது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போன பிறகு தான் ஒரு புத்தி ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம மக்களுக்கு. நம்ம என்ன செய்ய முடியல, நல்லா கெட்டு வந்த அப்புறம் புத்தி வருது, அவ்வளோதான். அது வரைக்கும் அதை ஏமாத்துறவங்ககிட்டயே தான் எல்லாத்தையும் படிக்கிறது. அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சமந்தராக பிறகு இருந்ததுனால இது குறித்து ஒரு சின்ன ஆதங்கம். இதுபோல் இன்னும் எத்தனை அடியார்களுடைய எங்கெங்கே என்னென்ன அழிச்சாங்களோ யாருக்கு தெரியும்? அந்த இறைவனுக்கு தான் தெரியும். இது கூட இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அனல்வாதம் புனல்வாதம் இல்லை ஜெயிக்குது. ஜெயித்த பிறகு அவரோட நிபந்தனைப்படி மன்னன் அவர்களை அந்த 8000 பேரை கழுவில் ஏற்றுகிறான். அப்போ அந்த கழுவில் ஏற்றுகிற அந்த உத்தரவை குலச்சிறை நாயனாருக்கு தான் கொடுக்குறான். அமைச்சர் குலச்சிறை நாயனாரை இந்த மன்னன் கட்டளை நீங்கள் தான் நிறைவேற்றணும். அப்போ குலச்சிறை தான் போய் அந்த 8000 பேரையும் கழுவேற்றுகிறார். அப்போ அந்த என்னதான் சமணர்கள் தவறானவங்க அவங்களதையும் கொஞ்சம் பேர் அந்த தவம் செய்து அந்த சில நிலைகள் எல்லாம் அடைந்து தான் இருப்பார் இல்லையா? அவங்க தவறான கொள்கையில் தோக்குதை தவிர அவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அதனால் அந்த அவர்கள் மரணம் வரும்போது சில பேருடைய உடம்புலேருந்து ஒளி கிளம்பி போகிறதே பார்க்குறாரு குலச்சிரியார். அவர்களுக்கு அந்த தவத்துக்கேற்ற அந்த ஆற்றலும் சில பேருக்கு இருக்குது, சில பக்கம் வந்துருக்குறாங்க சில பேர். ஆனால் தவறான கொள்கைக்காக அதை இப்போ துரோணாச்சாரியாரை பார்த்தோம் இல்லையா? அவர் கடைசியில் தலையை செய்வார், அவர் உடம்புலேருந்து ஒரு ஒளி கிளம்பி போகுது. அந்த அளவுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பிராமணாக இருந்தால் கூட அந்த துரியோதனங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக தான் யுத்தம் பண்ணுறார். அதர்மத்து பக்கம் தான் நிற்கிறார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் அதர்மன்றது என்னென்னா யார் வெயிட்டோ அவங்களுக்கு கூட இருக்கிறது தான் சாதுரியம். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரியான போக்கு தான் உடையவர்கள் தான் அவங்க. அதனால் அதே போல் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியும் சரி, அவர் புள்ள அசுத்தாமனும் சரி, அதர்மத்தை பக்கம் துரோதன பக்கம்னு தான் இவங்களுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனர் எதிர்த்து போரிடுறாங்க, சண்டை போட்டு இது பண்ண. இருந்தாலும் அவர் சாகும்போது பார்த்தா அவரோட நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒளி கிளம்பி மேலே பார்த்தா அந்த அசுத்தாமனும் சாகாவரம் சிரஞ்சீவியில் ஒரு இன்னும் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. வடநாட்டில் அசுத்தாமன் கோயில் இருக்குது, 5000 ஆண்டுகளாக இன்னும் கூட ஒரு சூட்சமாக வராரு அந்த இடத்துல. அந்த ரூம் மூடிட்டு திரும்ப தான் காலில் திறந்து பார்த்தா அந்த பெட்ஷீட்லெல்லாம் ஒரு ஆளுடைய வந்து போனது, அந்த ஏதோ சாப்பிட்டு இதெல்லாம் கூட இருக்குதான்னு இது போட்டான். யூடியூப்பில் பார்த்து எல்லாம் போட்டுருக்காங்க. அசுத்தாமன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி இது தனி சமாச்சாரம். அதே போல் இந்த குலச்சிறை பார்க்குறார். சமணர்கள்லேயும் பக்குவம் வந்த சில பேர்களுடைய அந்த ஒளியெல்லாம் கிளம்புறார். அதோடு அவருக்கு ஒரு பெரிய ஞானம் வருகிறது குலச்சிறை. அவரும் 63 நாயன்மாரிலே ஒரு நாயன்மாருக்காக ஆகிற அளவுக்கு ஒரு பக்குவம் அடைகிறார். அவர் ஆனால் அந்த ஜோதியில் கலக்கும்போது இவங்கெல்லாம் யாரும் வரல. இவங்க மங்கையர்க்கரசியாரோ அப்புறம் அந்த மன்னனும் நின்ற நெடுமாற நாயனார் ஆகிறார் சமந்தர். அந்த மன்னனும் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் இவங்க யாரும் இல்லை. அவங்க சமந்தர் கூடயே வராங்க. அவர் திருநெல்வேலி எல்லாம் போக இந்த மன்னன் குடும்பம் அப்படியே வருது சமந்தர் கூடவே. அவர் திரும்பவும் சீர்காழிக்கு திரும்புவார், அப்பவும் கூடவே வராங்க. அப்போ தான் அவர் சொல்ல, இல்லை நீங்கள் மன்னன் அரசி உங்களுக்குன்னு கடமை இருக்கிறது, நாட்டை ஆளணும், நீங்கள் ஆண்டாதான் மீண்டும் சைவம் தழைக்கும் இல்லையா? நீங்கள் பாணி என் கூட வந்துட்டிங்கன்னா அங்கே ஆட்சி செய்யணும் இல்லையா? செஞ்சு திரும்ப வேறு யாருன்னா சமணத்தை பார்ப்போங்க, அங்கே இருந்து நீங்கள் சிவத்தொண்டு செய்து வாருங்கள்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால் அவங்க 3 பேரும் அங்கேயே மதுரையில் அவருக்கு சொல்லு கட்டுப்பட்டு அப்பவும் பிடிவாதமாக வராங்க. அப்போ ரொம்ப கடுமையாக சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லதையும் கேட்கலன்னா நான் என்ன செய்ய முடியும், என் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்கன்னு தான் அர்த்தம். சரி, நான் அதுக்கு மேலே அவங்க ரொம்ப வருத்தத்தோட சம்பந்தரை பிரிய வேண்டியதாக இருக்குதுன்ட்டு அவங்க அங்கேயே தங்கிறாங்க. அதனால் அவங்க இந்த திருமணத்தில் கலந்து ஜோதியில் கலக்கிற சமாச்சாரத்தெல்லாம் அவங்க வரலை. அவங்க நெடுநாள் அங்கேருந்து அவங்களும் தனித்தனியாகவே நாயன்மாராக வராங்க. அப்படி குலச்சிறை நாயனாரும் இந்த 63 நாயன்மார்களே ஒரு நாயன்மாராக ஆகிறார். வடமேற்குடி என்கின்ற ஊரில் பிறந்த பிராமணர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர். சமந்தரெல்லாம் சுற்றி வரும்போது அந்த ஊருக்கும் போகிறாங்க. சமந்தருடைய கதையில் வரும்போது அது வருகிறது. அந்த வரும்போது அவர் சொல்கிறாங்க, இது குலச்சிறை நாயனாருடைய ஊர்னு சொல்லிட்டு அங்கேயும் பாடல் பாடுகிறார் சமந்தர் பெருமாள். மிகவும் நல்ல ஒரு புண்ணியம் செய்த ஊர்னு சொல்லிட்டு. அதனால் அவருடைய கதை அது முடிந்தவரை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நான் சொல்வது இதுதான், பிராமணர் அல்லாத குலச்சிறை நாயனார் கைலாயம் செல்லுகிறார் இல்லையா? அப்போ கைலாயம் செல்லுகின்ற தகுதி படைத்த ஒருவர் கருவறைக்கு போகக்கூடாது, தகுதி இல்லை என்பது சொல்வது சரியான ஒரு தீர்வு அல்ல. இவருடைய தொழில் காப்புக்காக அதை சொல்லுகிறார்களே தவிர அப்படி ஜாதி தகுதி என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா
நம்ம ஊரில் இருக்கிற கோயில் கருவறை நல்ல ஒசி தான். ஆனால் அதை விட உயர்ந்தது இல்லை கைலாயம். உயர்ந்த நிலையான கைலாயத்துக்கே செல்லக்கூடிய தகுதி உள்ளவனை இது உள்ள நீங்கள் போய் உன் ஜாதிக்கு தகுதி இல்லை, அப்புறம் எப்படி கைலாயத்துக்கு பார்த்தா ஜாதிக்கு எப்படி தகுதி வந்தது இல்லையா? அது அப்படிலாம் இல்லை. அதனால் அனைத்து சாதியில் இருக்கிற நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், நல்ல பக்தி உள்ளவர்கள், அதில் நாட்டம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஜாதி காரணம் காட்டி வாய்ப்பு மறுப்பது என்பது தவறான ஒரு முறை. இந்து மதத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான கொள்கைகளுக்கு போய் முட்டு கொடுத்துன்னு இருக்குது அதை விட தவற. இது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். வழி வகுத்துடுச்சு ஏற்கனவே. இப்பொழுதே இந்து சமயம் பாதியாக குறைஞ்சி போச்சு. ஆப்கானிஸ்தான்லாம் இல்லவே இல்லை இல்லையா? எவ்வளோ பேர் இந்த வெறுப்பேற்றி இன்னும் எவ்வளோ கம்முன்னு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் மிரட்டினாலே ஏன் மாறுறான்? அவனுக்கு சரியான பிடிப்பு இருந்தால் நீ எவ்வளோ மிரட்டினாலும் ஸ்டபனாக நிற்பான்ல. இப்போ முஸ்லீம்கள் இந்த கிறிஸ்தவ பாதிரியாரில் தலையே வெட்டி துண்டா போகிறான், அப்பவும் ஏசுன்ற அவன் எப்படி ஸ்டெடியாக நிற்கிறான்? அந்த கொள்கையை சரியாக புரிந்துருக்குது அவனுக்கு, அதில் உறுதியாக நிற்கிறான் அவன் இல்லையா? இந்த இடத்துல நீ இவ்வளோ பண்ணணுன்னு எல்லாரும் மனசுலேயும் அந்த ஆதங்கம் இருக்குது தானே செய்யுது. ஜாதினால நீ மொட்டைன்னு சொல்லலாம். சரியாக இருந்தால் பரவாயில்ல, அது தவறாக இல்லை இருக்குது. இப்படி குளச்சிரை நாயனாலேருந்து இளையான்குடி மாறாலேருந்து ஏற்பகை நாயிலேருந்து நிறைய பேர் 4ஆம் தானே கைலாயம் போயிருக்கிறாங்க. அப்போ உனக்கு ஜாதியை வைத்து உனக்கு கோயில் பூஜை செய்ய தகுதி இல்லைன்றது ஒரு பெரிய தப்பு இல்லையா? அப்போ இன்னும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நீ ஒரு உழுகுனால தப்புன்னு எல்லாம் போயிடும். அப்படி போனால் தான் 6ஆம் நூற்றாண்டில் அழிஞ்சது இதனால தான். சமண மதத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க, ஜாதி இல்லைன்னா. பௌத்த மதத்துக்கு நிறைய போயிட்டாங்க, ஜாதி இல்லைன்னா. சரியான தீர்வு தான் எடுத்து மக்கள் சென்றார்கள். அது சரியாக வளர்ந்துருக்க வேண்டியது தான். இருந்தாலும் அவங்க செய்த ஒரு தப்பை திருப்பி இந்து மதத்தை அழிக்க ஆரம்பிச்சது. இது கோயில்கள்லாம் இது பண்ணுறது, சிவன் இல்லைன்றது இது தவறான கோயில். சிவன் இருக்கிறாரு, அப்போ அவர் நிரூபிச்சுங்க, அவன் தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அந்த கடவுளுக்கு இல்லையா? தமிழுக்கு ஆற்றல் இல்லைன்னாங்க, தன்னை தமிழில் பாடி தானே அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் ஜெயித்தாங்க. சமஸ்கிருதத்தை ஒரு பாட்டு கூட பாடலையே சம்பந்தர் இல்லையா? தமிழில் தானே பாடினார். அதே அனல்வாதம் தமிழில் பாடி தானே ஜெயிச்சார். தமிழில் பாடி தானே ஓலைச்சுவடி போட்டு ஏறிக்கலாம். தமிழுக்கு மந்திர சக்தி இல்லைன்னு எப்படி சொல்கிறது? தவறு இல்லையா? மந்திரனாலே சமஸ்கிருதம் தமிழ் இதெல்லாம் சும்மா இல்லையா? இவ்வளோ ஏமாத்து பண்ணால் வெறுப்பில் இருப்பான் எல்லாம். சரியான நேரம் வரும்போது கபுன்னு அவன் வெக்கெட் பண்ணி காலி பண்ணிவிடும். அதுக்கு போயிடலாம்டா போட சொல்லிட்டு போய்டும். அதனால் இது நடக்கக்கூடாதுன்ற நான் பிரச்சாரம் செய்து இந்து மதம் இருக்கணுன்றதுக்காக பிரச்சாரம் செய்யணும். இந்து மதம் இருக்கிற இவர்கள் தவறான கொள்கைகளை வச்சு ஜாதி இருந்தால் தான் இந்து மதம் தவறு, ஜாதி இருந்ததுனால தான் அழிந்தது, பாதியாக குறைஞ்சிட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இண்டிவிஜுவல் ஹேஸ் லாஸ்ட் half of its land and people to other religions. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஆப்கானிஸ்தான் போன்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் சுத்தமாக இன்றைக்கி இந்து மதம் கிடையாது, பாதியாக குறைந்து விட்டு. அப்போ இங்கேயும் இப்போ 15% முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க. அந்த 15% 30% ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய வழிமுறையே வேறையாக இருக்கும். 15% பேருக்கு தான் கண்ட்ரோல் ஆகுறாங்க. இப்போ நீ எல்லாருக்கும் பொதுவான சட்டம் எடுத்துணும், அவங்க பாப்புலேஷன் இருக்கு, இப்படியே தான் போகிறான். இதை சரி பண்ணு. நான் சொல்கிறது என்னென்னா, இதை ஜாதியை தூக்கி போடு கோயிலிருந்து. எல்லாருக்கும் அந்த இடத்துல இருக்கிற உண்மையை நான் பொய்யா சொல்லலை, இவ்வளோ தகுதி இருக்கிறது அதை சொல்லி எல்லாருக்கும் வர வைத்து ஒழுக்கம் உள்ளவர்களும் அங்கே பூஜை செய்யக்கூடிய எல்லா ஜாதியை தூக்கி போடு. அப்போ எல்லாருக்கும் அந்த இடத்துல நமக்கும் பக்தி செய்தால் நமக்கும் அந்த இடத்துல சம உரிமைன்னா எல்லாரும் இந்து மதத்தை விட்டு நீயே போனோட போக மாட்டேன். நான் சொல்லிடுற இந்த முறைகள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுமே தவிர இவர்கள் செய்கிற பொய்யான சடங்கர்கள்னு சொன்னார். திருமழிசையார் அவமானப்படுத்தினாங்க. அப்போ இச்சடங்கர் வாய் அடைக்கிடன்னு பண்ணார். இவர் சடங்குகள் தான் தெரியும் அவங்களுக்கு, ரிச்சுவலிஸ்ட் தேர். அது இந்த மாதிரி சடங்கு செய்யணும், இந்த மாதிரி சடங்கு செய்யணும்னு தெரியுமே தவிர கடவுளை தெரியாது அவங்களுக்கு. அதனால் இச்சடங்கர் வாய் அடைக்கிட சக்கரங்குள் கையனே இச்சடங்கர் வாய் அடைக்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பு காட்டினார். எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை போடா திருமழிசையார். சடங்கர்கள்னு சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. சடங்குகள் மட்டும் தெரிந்தவர்கள் பெருமாளை தெரியாதவர்கள்ன்ற அர்த்தம் அது இல்லையா? அவங்க பெருமாளை தெரிஞ்ச திருமழிசையார் ஜாதியை காட்டி அவங்க குணப்படுத்தினார். அதனால் அடிச்சார் அந்த இடத்துல. இருந்தாலும் அவர் வரைக்கும் ஆழ்வாராக்கி அவருக்கு வரையும் உள்ளே வச்சு ஒரு சொல்லி டெஸ்ட்டு மீதி அப்படியே திரும்ப அவ்வளோ டெக்னிக்கா. ஏன் இது என்னத்துக்கு அவங்க செய்யிட்டான், அவனுக்கு தொழில் பழைக்கிறான் எல்லாம் சொல்ல, நீ ஏன்டா போய் முட்டு கொடுக்குறான்ற மத அமைப்புகள் எதுக்கு போய் இந்த பொய்க்கு முட்டு கொடுத்து இதால் தான் நான் அழியுதுன்னு சொல்லிக்கினே இருக்கிறேன். நான் என்னை போன்ற மகான்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ என்னை போன்ற மகான் நீ மகான் செய்கிறியா சைடில்னுவான். அது தனி வள்ளலார் முதல் கொண்டு மிகப்பெரிய மகான்கள், ஏன் பிரம்மேந்திரர் கூட அதை சொல்ல வர்ணாசிரமெல்லாம் இல்லை, அது மனிதன் அடிக்கிற கூத்துன்றார். இவ்வளோ பேர் ஊதுன்னு ஊதே சவடங்காதில் ஊதுனா மாதிரி இருக்கிறானுங்க, கம்முன்னு இருக்கிறானுங்க. இது திரும்ப அதே மாதிரி தான் போகணும். இல்லை அப்படி தான், இல்லை இது இப்படி தான்னா அவ்வளோதான்.
சரி அழிஞ்சு போட்டோன்னு விட முடியல. ஏன்? கடவுள்கள் உண்மை, அங்கே சிவன் உண்மையாக இருக்கிறார், அம்பாள் உண்மையாக இருக்கிறாங்க. இவங்க அழிகிற அவங்களுடைய கோயில் எல்லாம் தான் வீணாக போயிடுது இல்லையா? இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் எத்தனை இந்து கோயில் விட்டு வச்சுருப்பாங்கம்மா. அதனால இங்கே வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம். முஸ்லீம் படையெடுப்பில் மதுரை சோமசுந்தரர் காப்பாற்ற முடியாமல் எல்லாம் ஒரு இது போட்டு மூட்டை எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள் இடித்து கடப்பாரில் உடச்சி அந்த சிவலிங்கம் என்ன வச்சுக்கிறாங்க. எவ்வளோ நாள் பூஜை விட்டானுங்கன்னு தெரில. அப்புறம் எவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப திறந்து பார்த்தா அப்போ ஏற்றின வாழ்க்கை இன்னும் எரிஞ்சு நின்றுது கருவறையில். ஒரு டூப்ளிகேட் கருவறை மாதிரி முன்னால் ஏற்படுத்திட்டு ஓட்டானுங்க. ஏன்னா அவன் வந்தவன் அதை உண்மையான கருவறை நினச்சினா அதெல்லாம் இடிச்சுன்னு உடச்சான். உள்ளே ஏற்றி வச்சுட்டு போனானுங்களா. அது அப்புறமும் இந்த சோமசுந்தர கடவுள் இருக்கிறன்றது. எதுக்கு இந்த நிலமை? நீ ஏன் இந்த இவ்வளோ அட்டுவியம் பண்ணோன்னே ஏன் இடிப்பானா, அப்புறம் ஓடுவானா, அப்புறம் திறந்து பார்ப்பானா? இதுதான் நான் கேட்குறேன். ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்காக இருந்தால் அதே சோமசுந்தர கடவுள் கிட்டே வர முடியாத, காப்பாற்ற முடியாத. கழற்சிங்கருக்காக சண்டை போட்டவன் தானே சிவபெருமான் இல்லையா? கழற்சிங்கருக்காக கூட சண்டை போடல, அந்த செருத்துணை நாயனாருக்காக சண்டை போட்டான். செருத்துணை நாயனுக்காக சண்டை போட்டவன் தான் சிவபெருமான். ஒரு காலில் உதவி விட்டு அந்த அவளை இது பண்ணி அவளுக்காக சண்டை போட்டோம் தானே சிவபெருமான். அவனால் முஸ்லீம்களை ஏற்றி போட முடியல. நீ வீக்காக்கினே போறியே. கடவுள் இறை சக்தியெல்லாம் சுத்தமாக ஜாதியை காட்டி வித்தியாசம் காட்டி பொய்யெல்லாம் சொல்லி இதுதான் இந்து மதம் சொல்லி சாஸ்திரத்தை வீணாக்கி அதை வீணாக்கி இப்படியே போயினே இருந்தால் கடவுள் நம்மளுக்கே வெறுப்பாகுது. கடவுள் மட்டும் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதனால் விட்டேன். நான் சொல்கிறேன் சிவன் ஒன்று தான் விட்டாருன்றேன் இல்லையா? சமந்தரோடைய ஓலைச்சுவடிலாம் அழிச்சு விடுனதுக்கு அப்புறம் தானே நடராஜர் கோயிலில் பூஜை செய்ய முடியாத நிலமை வந்து அந்த நடராஜர் எடுத்துமே ஒரு புளிய மரத்து பொந்தில் ஒழிச்சு வச்சுட்டு ஓட்டாங்கல்ல. அப்புறம் எறும்புங்கள் இப்போ சாரையாக இப்போ அதை காமிச்சோன்னா திரும்ப அந்த நிலைமை மாறினோன்னு தான் திரும்ப எடுத்து வந்து வச்சு இந்த நடராஜர் பூஜை பண்ணிக்கிறாங்க. ஏன் நடராஜரை கை விட்டார் அன்றைக்கி? அதெல்லாம் சிந்திக்கக்கூடாதான், அப்படி யோசிக்கக்கூடாதான். இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படியே பாருன்னா, சமந்தரா என்னை வர வச்சு அந்த செத்துப்போன மதத்தை தூக்கி நிறுத்தினானே சிவபெருமான். அப்போ எனக்கு அந்த பொறுப்பு இருக்காதா? இப்போ நான் வந்திருக்கும்போது எனக்கு அந்த ஆதங்கம் இருக்காதா? அப்போ நான் பேசாமல் யார் பேசுவான்? நீ சமந்தர் இல்லைன்னு தனியாவது இப்போ வச்சுக்கோ, அப்படி நிரூபிச்சுக்கின்னு போனி. நான் எனக்கு இறைவன் காமிச்சிருக்கிறேன், நிரூபிச்சிருக்கிறான். நான் இதுதான் பேச முடியும் இல்லையா? அதனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த மதங்கள் ஜாதிகள் இதை நியாயப்படுத்துகின்ற இவர்களுடைய பொய் சமாச்சாரத்துக்கு இந்துக்களாகிய நீங்கள் தயவு செய்து துணை போகாதீர்கள். மறைமுகமாகவும் துணை போக, நேராகவும் துணை போனால் இந்து மதத்தை மீண்டும் ஒரு பெரிய அழிவை சந்திப்பதற்கு உங்களுக்கு சொல்லு பற்றி கேட்காத போத்தோட்டு இன்னும் அதிகமாக வேற ஆகும். இப்படி ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதே மீனாட்சி அம்மன் கோயிலும் நடராஜர் கோயிலும் இன்னும் சிறப்பாக மேலும் பெரிய அளவில் வழிபாடுகளும் விழாக்களும் மக்கள் சந்தோஷமாக அந்த இறைவனை கொண்டாட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இவர்கள் போகின்ற இந்த பொய் முறை தவறாக போய்விடும். அதை மீண்டும் அழிவுக்கு கொண்டு செல்விடும். அதை இப்போதே திருத்தி கொண்டு ஜாதியை தூக்கி வெளியில் போட்டுட்டு சரியான ஒழுக்கம் பழக்கம் சரியாக இருக்கிறவர்களை அனுமதித்தால் மட்டும்தான் அங்கே உண்மையாக இருக்கும் இறைவனுக்கும் பூஜை. இறைவனுக்குமே அதுதான் நல்லது. அப்படி இறைவன் சந்தோஷப்படும் பொழுது அந்த கோயிலெலாம் சந்தோஷமாக திருவிழாக்கள் நன்றாக நடக்கும். மக்களுக்கும் அதுதான் நல்லது. இது ஒன்று தான் என்னுடைய ஒரு எண்ணம். அதனால் இதை நான் உங்களிடம் எடுத்து சொல்கிறேன். குலச்சிறை நாயனாருடைய திவ்யமான சரிதத்தை மனதிலே நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற இவைகள் நினைத்துக்கொள்ள மீண்டும் அதே 63 நாயன்மார் குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை அன்றைக்காவது அந்த 63 நாயன்மார் விக்கிரகம் எல்லா சிவன் கோயிலும் இருக்குது. அந்த நான் பிராமின்களை அந்த சத்திரியர் குலத்தை சேர்ந்தவர்களை அந்த குலச்சிறை நாயனாரோடு போய் அவர்களே நேரடியாக தொட்டு பூஜை செய்வதற்கு அவர்கள் குறைந்தபட்சம் அதை அனுமதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அங்கே ஆரம்பித்தா தான் அதுதான் சரியானது. அங்கேயும் டைட்டாக பிடிச்சி அவன் கொஞ்சம் இடம் விட்டா அவன் எல்லாத்தையும் பிடிச்சிடுவான்ற மாதிரி அதையும் டைட் பண்ணி இது ரொம்ப தவறு இல்லையா? அதனால் நான் என்னுடைய நிலைமையிலே நான் சிவபெருமானிடம் இதை விண்ணப்பம் வைத்து கொண்டே தான் இருப்பேன் இல்லையா? ஏன்னா என்னுடைய கடமை அது. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பர் சாமியில் சுண்ணாம்புகளை சூட்டு கடல் தூக்கி போட்டு ஒரு கொட்டாயை எரித்து சம்பந்தர் வெறுப்பேற்றி கழுவில் ஏற்றிடுவோண்டான்னு வந்த போனேன். இவ்வளோ பாடுபட்டு ஒரு விழுந்து கடந்த ஒரு இதுவை நிமித்தி நிற்கிற வேலைக்கு ஜாதியை அழகாக உள்ள நுழைச்சி இவ்வளோ அநீதிகள் செய்தால் எப்படி கம்முன்னு இருக்கிறது?
அதனால் என் தனிப்பட்ட முறையில் இறைவனிடம் நான் விண்ணப்பித்து கொண்டேன், இறைவா இது எப்படி இவ்வளோ பாடுபட்டு வந்த சமயம் கடைசியில் இப்படி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கின்னு அனைவருக்கும் முழு சுதந்திரம் இல்லாமல் இப்படி செய்கிறது. அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விண்ணப்பம். அது நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். உங்கள் அளவிலே நீங்கள் அந்த கருத்திலே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அந்த சிவபெருமானை என்றென்றும் வணங்குவதற்கும் அவருடைய பக்தியிலே அதிகப்படுத்தி கொள்வதற்கும் நீங்கள் உங்களால் ஆன பக்திகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். ராமநாம பஜனை செய்யும்.